My screen is visible, yeah? Yes, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லீ குரூப் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் குரூப் இஎல்ஜி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த 103வது சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இட்ஸ் எ லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் இஸ் த குரூப். ஸோ இது வெற்றிகரமாக நமது 103வது செஷன். அவர் ஜேர்னி கண்டினியூஸ். Center of Excellence providing quality education to all agents of LIC of India across the country. ஸோ வள்ளுவர் பிறந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்க தான் அறிவு வளருங்கிற மாதிரி 103வது அடி கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் விஷன் சார். இது நியூ குரூப் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. வெரி இட்ஸ் அ கஸ்டமரி ப்ராக்டிஸ் டு ஷோ வாட் வி ஆர் டூயிங். ஸோ ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் டுமாரோ இட் வில் பி bright. So our journey continues. இது ஒரு little extra effort and enthusiasm. Leak இன்னொரு expansion we continue to stay. So these are all our League group executive leadership group members. We all 6 have been rendering support and help to the agents community voluntarily without expecting any kind or money. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் 2024 அக்டோபர்லேருந்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவர் ஜாம்பவான்ஸ், ட்ரெயினர்ஸ், ஃபேக்கல்டிஸ், கார்பரேட் கிளப் மெம்பர்ஸ், ஆல் த சப்போர்ட்டர்ஸ் ஹூ ஆர் helping our group. Almost 48 trainers so far they have extended today, including sir. So we extend a red carpet welcome to Sri Tyagu sir, Development Officer of Karur, LIC of India, Tanjavur Division. Of course, formal welcome address will follow. Once again, we welcome you, sir, for this 103rd session of our League group. It's a quick wrap-up of what we have done so far. Just to எல்லாமே யூடியூப்ல இருக்கு. Everything got uploaded in the YouTube. எவ்வளோ எப்போதும் பார்க்கலாம். So far, we have conducted almost 102 sessions. So today's session is 103rd, 103வது session. Once again, we welcome you, sir. Now, I would request our ELG member, Mrs. Bhagyarishmi Madam, to render welcome address. Madam, over to you. Yes, sir. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களையும் வெற்றி பயணத்தையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் திரு எஸ் தியாகு MBA MPhil அவர்களை மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். கரூர் கிளை டிவிஷன் 2 2015ஆம் ஆண்டு முதல் LICயில் டெவலப்மெண்ட் ஆபீசராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். தனது அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் சிறந்த வழிகாட்டுதலின் மூலம் 50க்கும் மேற்பட்ட முகவர்கள் கொண்ட வலுவான அணியை உருவாக்கி பலரின் வெற்றிக்கு பாதை அமைத்து தந்து வருகிறார். கல்வியிலும் சிறந்து விளங்கும் அவர் MBA மற்றும் MPhil பட்டங்களை பெற்றுள்ளார். குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்த முன்மாதிரியாக அவரது துணைவியார் திருமதி இந்துமதி அவர்களும் மகன் சிவசுப்பிரமணியன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர். அவருடைய அனுபவம், உழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அன்பிற்கினிய நண்பர்களே, சிறப்பு விருந்தினர் திரு எஸ் தியாகு அவர்களை அன்புடன் வரவேற்று அவருடைய சிறப்புரையை கேட்போம். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். Thank you, madam, for your wonderful welcome address. Thiagu sir, now I'm handing over the session to you. Floor is open to you, sir. Thank you so much. You can start the session. Thank you, sir. என்னை சிறந்த முறையில் அறிமுகப்படுத்தி வைத்த மகிழ்ச்சி மனத்திற்கு நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Am I audible, sir? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூடனா பரவாயில்ல. லிட்டில் பிட் கொஞ்சம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ் சார். இப்போ ஓகேவா சார்? ஆ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீக் குரூப்புக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்த நிலமண்ட ஆஃபீஸர் வெங்கட்ராமன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது லீக் குரூப்ல என்னை பேசுறதுக்கு அழைத்த திரு ராஜகோபால் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். we are honored. ஏஜென்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு சில ஃபோரம்ஸ் தான் இருக்கு, இந்தியாவில் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. இப்போ இந்த லீக் குரூப் மாதிரியான குரூப் வந்து ஒரு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம முகவர்களுக்கு தாங்கள் கற்றுக்கொண்டதை அவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும், மற்ற முகவர்களோட சமுதாயம் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்து இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரைனிங், வாரத்துக்கு 2 ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கான இந்த மாதிரி முயற்சி வந்து ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு. நம்ம தொழிலை பொறுத்தவரையில என்னன்னா, நான் மட்டும் வளர்ந்தா போதும், அடுத்தவங்க வளர்க்கக்கூடாது, ஏன்னா என்னோட தொழில் பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஒரு காலத்துல இருந்ததை மாற்றி இப்ப நம்மளோட அனைவரும் ஒண்ணுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரணும். இப்படி போனாதான் நம்மளுடைய சமுதாயமும் சரி, நம்மளுடைய தேசமும் சரி வளர்ச்சி அடையும், நல்ல பாதையில போகணும்னு கொண்டு வந்து இந்த மாதிரியான பயிற்சி வகுப்பை கொடுக்கறதுக்கு இந்த லீகுரூப்போட கமிட்டிஸுக்கும் மறுபடியும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக் கொள்கிறேன். இது 100 வகுப்பு மட்டும் இல்லாம 1000 வகுப்புகள் 10,000 வகுப்புகள் கடந்து நம்மளோட முகவர் சமுதாயத்திற்கு நம்மளால முடிந்ததை நம்மளால செஞ்சு கொடுத்தோம் சார். Thank you. பயிற்சி அப்படின்றது இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலையும் இத்தனை முகவர்கள் வந்து அப்போதான் ஒரு 100க்கு மேற்பட்ட முகவர்கள் இருக்கா, எப்பயும் ஒரு 10-15 நிமிஷம் ஒரு 500க்கும் மேற்பட்ட முகவர்கள் வந்துருவாங்க. ஃபோரம் ஃபுல்லாயிரும். அடுத்தது யூடியூப் லிங்க் வந்துருக்கும், அதுலேயும் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. கற்றுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு மக்கள் ரெடியாக இருந்தா மட்டும்தான் அவங்களோட நோக்கம்ன்றது எப்பவுமே நிறைவேறும். ஆனா இப்போ வந்து மக்கள் ரொம்ப கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட, ஏன்னா இன்னைக்கு அப்டேஷன் தான் முக்கியம், அப்டேஷன் இல்லை அப்படின்னா நம்ம அப்டேட் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலும் இந்த முகவர்களை வந்து கிளம்பிக்கணும். அந்த முகவர்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு பயிற்சி வகுப்பா இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்புல நமக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி தருவாங்க. இல்லை அப்படின்னா தெரிந்த விஷயங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நமக்கு வந்து பயிர்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் திரு ராஜீவ்காந்தி ஃபர்ஸ்ட் மேனேஜர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. நேற்று ஒரு புத்தகம் படித்தேன். இன்னைக்கு புத்தகம் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நேற்று ஒரு புத்தகம் படித்தேன். இந்த புத்தகத்துல வந்து ஒரு வரி இருந்தது. இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு வரி உங்கள் வாழ்வை மாற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த பயிற்சி வகுப்பு. எல்லா பயிற்சி வகுப்பும் அப்படிதான். ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்புல ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். அது மாதிரி இந்த பயிற்சி வகுப்பு உங்க வாழ்க்கையை மாற்றத்திற்கு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்னோட பயிற்சி வகுப்புக்கு செல்றேன். பிபிடி ஷோ சார். Yes, yes. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னு சொல்லல, எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஏன்னா சார் வந்து என்கிட்ட என்ன டாபிக்கோ நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்வது தெளிந்து சொல். இது வந்து நம்ம பாரதியாரோட ஃபேமஸ் கோட். இது சொல்வது தெளிந்து சார் சொல்லுன்றது. சார் கொஞ்சம் உங்க ஃபேஸ் கொஞ்சம் கட்டா இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வேணா வீடியோ வந்து ஃபுல் ஃபேஸ். இப்போ ஓகே சார். கொஞ்சம் ஓகே. சவுண்ட் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பெட்டர்னு தோணுது. வால்யூம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆ சொல்வது தெளிந்து சொல். கேக்குதா சார்? ஆடிபிளா இருக்கா சார்? இருக்கு சார். இன்னும் ஓகே. கரெக்ட். வீடியோவும் கரெக்டா இருக்கு. இப்படியே இருங்க சார். வீடியோவும் கரெக்டா இருக்கு. ஓகே சார். சொல்வது தெளிந்து சொல். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத கரெக்டா சொல்றோமா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து வேற எதுவுமே கிடையாது. நம்ம தொழிலை பொறுத்தவரையிலும் பேசுறது மட்டும்தான். பேசுனா காசு, பேசலைன்னா காசு கிடையாது. அப்போ அந்த பேச்சை வந்து பேச்சு அப்படின்றத பேச்சு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒரு சில இபிஎஸ் அப்படின்னு இருக்கும். சில இதுல வார்த்தைகள்லாம் இருக்கு. பேசுறதை எப்படி பேசுறோம், எப்படி என்னோட ப்ராடக்டை வந்து நான் ப்ரெசென்ட் பண்றேன், இல்லை என்னோட நாலேஜ் எப்படி ஷேர் பண்றேன் அப்படின்றதுலதான் நம்மளோட தொழிலோட வெற்றியே இருக்கு. பேசுறது சரியா பேசிட்டோம் அப்படின்னா பாதி நம்மளோட வேலை சுலபமா முடிஞ்சிடும். அதை எப்படி பேசுறதுன்றத
நான் உங்களுக்கு சில பிபிடி மூலியமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதோ என்னால முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஷூர் ஷூர். இருக்கிறதுலே கஷ்டமான வேலைன்னு நம்ம முகவர்கிட்டலாம் கேட்டோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு 10க்கு 9 பேர் சொல்றது என்ன அப்படின்னா, எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் இருக்கிறதுலே கஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர வேற கஷ்டமான வேலைகள் இல்லையா அப்படின்னா, நம்ம ரோட்ல நிறைய பார்ப்போம், நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவோம், செய்வோம். ஆனா எந்த இடத்துலயும் வந்து நம்ம தொழில் தான் கஷ்டம், மற்ற தொழில் எதுவுமே கஷ்டம் இல்லைன்றதா என்னைக்குமே நம்மளோட மனசுல நம்ம பதிய வச்சுக்கிட்டது. இது ஒரு லுக் வாக்கர்னு ஒண்ணு. என்ன அப்படின்னா, நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு எல்இடி போர்டு, அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம வந்து பேக் பேக் மாட்டுற மாதிரி ஒரு எல்இடி போர்டை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா உள்ள போயிட்டு போயிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட். வண்டி டூ ஃபோர் வீலர் அந்த ஆட்டோ எல்லாம் போகாத இடத்துல, சின்ன சின்ன சந்து இருக்கிற இடத்துல, பிளஸ் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல, இப்ப டி நகர் மாதிரியான ஏரியாலாம் கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளால வண்டியில போய் விளம்பரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல ஒரு நபரை வந்து இந்த மாதிரி பேக் பேக் மாதிரி மாட்டி ஒரு எல்இடி ஸ்கிரீன் அவங்க முதுகுல மாட்டி அவன் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடந்தே போய் அந்த விளம்பரத்தை காட்டிட்டே வருவான். அந்த நடந்து விளம்பரத்தை காட்டுறதுக்கு அவனுக்கு 250 ரூபாயில இருந்து 450 ரூபா அந்த 4 மணி நேரத்திற்கான. ஸோ நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நினைக்கும் போது, இது வந்து இப்ப அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்ச பசங்க எல்லாம் இந்த ரோட்ல வந்து இந்த போர்டை மாட்டிட்டு நடந்து போயிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. இந்த வேலை செய்யறது தப்புன்னு நான் சொல்ல வரேன் சார். எல்லா வேலைகளும் கடினமாக தான் இருக்கு. ஏன் நம்ம தொழிலை மட்டும் நம்ம கடினமா இருக்கும்னு நினைக்கணும்? நம்ம தொழிலை வந்து கடினம்னு நினைச்சு அதை பண்ணோம் அப்படின்னா அது எப்பவுமே கடினமா தான் இருக்கும். நம்மளை விட கடினமான தொழில்கள்லாம் இங்க இருக்கிற இடத்துல நம்ம சுலபமா இருக்க தொழிலை ஏன் கடினமா நினைச்சு பண்ணணும்? ஏன் அப்படி பண்றோம்னா சில காரணங்கள் தான். இங்க வந்து சொல்வதை தெளிந்து சொல்லுன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது சில காரணிகள் மட்டும்தான். அது சிம்பிளா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணுன்றத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட தொழில்ல ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் என்ன சார்? இப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதும் அது ஒண்ணுதான். இப்போ ஒரு பிபிடி போடணும் அப்படின்னா அது ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நம்ம செய்யணும். ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிக்கணும்? எதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? நம்மளோட தொழிலை பொறுத்தவரைக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ப்ராடக்ட் நாலேஜ் தான். அப்போ அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எங்க கிடைக்கும்னா இங்க கிடைக்கும். டி குரூப்ல கிடைக்கும். நீங்க அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிளான்ஸை பத்தியும் யூலிப்ல இருந்து சரி, உட்சவ், அமிர்த்பால் எல்லா பிளானை பத்தி வந்து அந்த நாலேஜ் வந்து நம்மளோட குரூப்போட யூடியூப் சேனல்ஸ்லயும் உண்டு. ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் தான் நம்மளோட பெஸ்ட். ஸோ நாலேஜ்ன்றது இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம எந்த விதமான தொழிலையும் செய்ய முடியாது, நம்ம தொழிலையும் செய்ய முடியாது. ப்ராடக்ட் நாலேஜ் ஏன் சார் முக்கியம் அப்படின்னு கேட்கும். ஒரு போன வாரம் இருக்கும், சிங்கப்பூர்ல இருந்து என்னோட கசின் ஒருத்தர் ஒரு கொட்டேஷன் ஒன்று அனுப்பிச்சுருக்காரு. தம்பி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்காருப்பா, இந்த பிளான் எப்படி போடலாமா வேணாமான்னு எனக்கு கேட்டாரு. நான் பார்த்தேன், அந்த பிளான் பார்த்தேன். அவருக்கு வயசு 42. ஜீவன் ஆனந்த் கொடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் டேர்மு, 1,00,000 ரூபா ப்ரீமியம். பிளான் எப்படின்னு கேட்டாரு. பிளான்லாம் நல்ல பிளான் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி 25 இயர்ஸ் டேர்மு, நீங்க ஆரம்பத்துல இருந்து எல்ஐசில 25 வருஷம் 20 வருஷம் தான் டேர்ம் வச்சிருக்கீங்களா? கம்மியான வருஷம் டேர்மே கிடையாது, இன்னமும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்ல அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்க இன்னும் எத்தனை வருஷம் அப்ராட்ல இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். என்ன, நான் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ் தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ அப்போ 5 to 10 இயர்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து அப்போ 25 இயர்ஸ் உங்களால பிரீமியம் கட்ட முடியுமான்னு, அவ்வளோ வருஷம் எப்படி என்னால கட்ட முடியும் அப்படின்னு கேட்டார். சரிடா, நான் சொல்லிட்டு யாருக்காக கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கும் போடணும் என்னோட குழந்தைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நான் 2 ப்ராடக்ட் வந்து சொன்னேன். அது மாதிரி ஜீவன் சாரி ஜீவன் உட்சவ் அண்ட் அமிர்த்பால் ரெண்டுமே வந்து 5 இயர்ஸ் பே பண்ற மாதிரி சொன்னேன். ப்ரீமியம் வந்து இயர்லி 5 lakhs. அவர் கேட்டுட்டு 5 வருஷம்னா என்னால் கட்ட முடியாது, ஏன் நான் 5 lakhs சொன்னேன்னா, அவர் வந்து ஆனுவல் ரெனுமரேஷன் வந்து 1 crore. 1 crore வாங்குறவர்கிட்ட நம்ம முகவர் வந்து ஜீவன் ஆனந்த் 25 வருஷம் டேர்ம் போட்டு 1,00,000 ரூபா ப்ரீமியம் போட்டு அனுப்பிச்சாரு. அவர்கிட்ட நான் வந்து ஜீவன் உட்சவும் அமிர்த்பாலும் எல்ஐசியில் வந்து 5 இயர்ஸ் பிளான் இருக்கு. இந்த பிளானை நான் சஜஸ்ட் பண்ணும்போது இது நல்லா இருக்குன்னு சொல்லவும், சரி உங்களோட அந்த ஏஜென்சிட்ட சொல்லுங்க இந்த 2 ப்ராடக்ட், அவரும் கொட்டேஷன் அனுப்புவார், நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, ப்ராடக்ட் நாலேஜ் ஏன் அப்படின்னா, ப்ராடக்ட் நாலேஜ் இருந்திருந்தா
அவர் வந்து 25 இயர்ஸ் டேர்முக்கு பதிலா 25 இயர்ஸ் டேர்முக்கு பதிலா 5 இயர்ஸ் டேர்ம் அமைச்சிருப்பாரு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அவர் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் மட்டும்தான் அவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாருன்னா அதற்கு தகுந்தாப்புல அவர்கிட்ட நம்ம பாலிசி பேசும் பொழுது அது வந்து ஈஸியா வந்து பாலிசி க்ளோஸ் ஆயிரும். இல்ல வந்து இது காம்ப்ளிகேட்டடா போகுது அப்படின்னா ப்ராடக்ட் நாலேஜ் நம்ம இன்னமும் வந்து நம்ம ஜீவன ஆனந்திலே இருந்தோம் அப்படின்னா ஒரு படத்துல ஒரு காமெடி கூட வரும். இன்னைக்கு ஒரு சந்தானமும் சிம்பிள் நினைக்கிறேன், 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் பிடிக்கும், அதுக்கு ஒரு கோடு வேர்டு சொன்னா போலீஸ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்னன்னா சார் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. குருவி போய் காக்கா போய் கழுகு போய் கொக்கு வந்துருச்சு, நீ என்ன குருவியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கீப் அப்டேஷன். அப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட் வரும் பொழுது அதனுடைய நாலேஜ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாலிசிகள் அதிகமா விற்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அமையும். த மோர் யூ நோ த மோர் யூ செல். ஸோ இந்த இடத்துல வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அங்கேயே ஃபர்ஸ்ட் கால்ல வந்திருக்கும். இன்னொருத்தர்ட்ட போய் நம்ம கேட்கணும் ஏன்னா சஜஷன். இப்ப நான் வந்து இன்னொருத்தர் தான், என்கிட்ட இன்னொரு சஜஷன் வர்றதுக்கு உள்ளாட்டியுமே அந்த முகவர் வந்து அந்த ப்ராடக்ட சொல்லியிருந்தாருன்னா அந்த அந்த சேல் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிடும். இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட் பத்தியான நாலேஜஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்போ ஷார்ட் டேர்ம் ஆசைப்படும் போது நம்மகிட்ட ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியா கொண்டு போய் அது பண்ணுவோம். அதுதான் வந்து சொல்வதை தெளிந்து சொல் அப்படின்றத. அந்த சொல்வதை தெளிந்து சொல்லணும்னா எனக்கு ஜீவன் உற்சவம் வந்திருக்குன்னு சொன்னா அந்த பாலிசி சொன்னோம்னா வித்திருமானம் கிடையாது. இந்த ஜீவன் உற்சவம்னா என்ன, அதுல என்ன கிடைக்குது, அதனால கஸ்டமருக்கு என்ன லாபம், அதனால எப்படி வந்து பாலிசி ஈஸியா சேல் பண்ண முடியும் அப்படின்றது இன்டெப்தா அதுல வந்து இப்ப உதாரணமா ஜீவன் உற்சவம்னா 10% கிடைக்கும் சார் அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல 10% கிடைக்குமான்னு அவங்க கேட்பாங்க. அதான் காமன் பப்ளிக் கேட்கறது. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்காது சார், சம் அஷ்யூர்ட்ல 10% கிடைக்கும் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் தான் என்னன்னு அடுத்த கேள்வி. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நம்மளோட ப்ராடக்ட் விற்கிறதும் ஈஸியா போயிடும். நம்மளுடைய வார்த்தைகளும் அவங்க காதுல வந்து தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து யாருக்குமே டைம் கிடையாது. இன்னைக்கு அதனாலதான் வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடத்தணும்னா கூட நம்ம வந்து அவங்கவுங்க நீங்க அந்தந்த இடத்துலயே இருந்துக்கோங்க, நாங்க வந்து இணைய வழியாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து எல்லாருமே வந்து டைம் யாருக்கும் டைம் கிடைக்கல, டைம் யாராலையும் கொடுக்க முடியல. ஒரு கஸ்டமரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மேக்சிமம் 20 நிமிஷத்துக்கு மேல அந்த கஸ்டமர்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது அந்த இப்ப நான் சொன்னதான் அந்த ஃபாரின்ல இருக்கிற நபர் அப்படின்னா அவர் நேர்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபாரின்ல இருக்கிற நபருக்கு தேவை என்ன, குழந்தைங்க இருக்காங்களா, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கோல்ஸ் வச்சிருப்பாங்க. ஷார்ட் டேர்ம் கோலா, லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்னா எனக்கு 5 வருஷத்துல இது நடக்கணும், 10 வருஷத்துல இது நடக்கணும். லாங் டேர்ம் கோல்னா குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, என்னோட குழந்தை 18 வயசுல எனக்கு பணம் வேணும், இல்லை என் குழந்தைக்கு கல்யாணத்திற்கு எனக்கு தொகை தேவைப்படும். இந்த மாதிரி லாங் டேர்ம். ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு சிலர் நம்ம மிஸ்டர் சஞ்சய் துரானிலாம் வந்து 5 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன் ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட 300 400 எம்பிஆர்டி பண்ணக்கூடிய முகவர். அவர் சொல்றது என்னன்னா 5 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் தான். 5 நிமிஷம் ப்ரெசன்டேஷன்ல என்னோட எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா நம்மளோட நம்ம கிளைண்ட் பிஸி, நம்மளே பிஸின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட கிளைண்ட் அதை விட பிஸியா தான் இருப்பார். ஸோ அந்த கிளைண்ட் பிஸியா இருக்கும்போது அந்த 5 நிமிடத்தில் உங்களோட ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அப்ப 5 நிமிடத்தில் ப்ரெசன்டேஷன் இருக்கும்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ப்ரிப்பரேஷன் கவர். எப்படி சார் அதுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா இதுதான் அவனோட கோல்ஸ் என்ன, ஷார்ட் டேர்மா லாங் டேர்ம், எதை மாதிரி அவருக்கு சூட் ஆகும். இப்போ வந்து நாளைக்கு ரிட்டையர் ஆகிறவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து 25 வருஷம் பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னா அவரால் கட்ட மாட்டார். நாளைக்கு ரிட்டையர் ஆகிறாருன்னா சிம்பிளா எல்ஐசில ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தி ஒன் டைம் டெபாசிட் உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எல்ஐசில போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒர்க்கிங்ஸ் ஒர்க் அவுட் நமக்கு இருக்கு. அங்க போய் தான் கஸ்டமரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிக்க கூடாது. கஸ்டமர் யாருன்றது முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களோட தேவை என்னன்றது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல தெரியல அப்படின்னா அவங்களோட தேவை என்னவா இருக்குன்றது ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு 2 3 பிரசன்டேஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க கொண்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதுக்கும் சரி, நம்மளை பத்தி சொல்றதுக்கும் சரி நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து அந்த 5 நிமிஷங்கிறது கிளம்பிருக்கு. அடுத்தது கம்யூனிகேஷன் தான். இன்னைக்கு காலகட்டத்துல கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தை பேசுறது தான் கம்யூனிகேஷன்ன்றது கிடையாது.
நம்ம பேசுறது எதிரில் இருக்கவங்களுக்கு புரியுதா புரியலையா, நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்க செவியில வந்து சரியா போகுதா, நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா ஏற்படுத்தலையா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் ஒண்ணுன்னு சொன்னா அவங்க காதுல ஒண்ணுன்னு விழணும், அவங்க மனசுல ஒண்ணுன்னு தெரியணும். நான் ஒண்ணுன்னு சொன்னேன்னா அவங்க மனசுலயோ காதுலயோ மூணுன்னு விழுந்ததுன்னா நம்ம கம்யூனிகேஷன் தப்பு. இவ்வளவுதான். இப்போ கம்யூனிகேஷன் எப்படி சார் கரெக்ட் பண்ணணும், சரியா சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அது என்ன சார் அவங்களோட லாங்குவேஜ்ல நான் கம்யூனிகேட் பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல போயிட்டு, சார் இது வந்து பெய்ட் அப் ஆயிரும் சார், இது வந்து ரெடியூஸ்டு சம்மர்ஷூட் சார், இது வந்து சம்மர்ஷூட் சார், இது வந்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு என்னன்னா, சார் இவ்வளவு கட்டினா இவ்வளவு வரும், இதுதான் இறந்துட்டா இவ்வளவு பணம் கிடைக்கும், அதுக்கு பேரு சம்மர்ஷூட்னு சொல்லுங்க. சோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன். எதிரில் இருக்கவங்களுக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட்டை பார்க்க போறோம்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கணும். இல்ல இன்னைக்கு வந்து ஒரு டெய்லி வேஜஸை பார்க்க போறோம்னா அதுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். நேத்து ஒரு கஸ்டமர் எனக்கு நம்ம ஏஜென்ட் அங்க இருக்காரு, ஃபோன் பண்றாங்க. சார் இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட்ல இந்த இண்டெக்ஸ் பிளஸ்ல வந்து 2 ஃபண்ட் இருக்கு, அதை வந்து எந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சார். அந்த இதுலயே ப்ரொபோசல் ஃபார்ம்லயே போட்டு போறோம், நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 100 அப்படின்னு. கஸ்டமர் எனக்கு ஏஜென்ட் சொல்றாரு, சார் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணா கேட்கறான்னு உடனே சொல்லுங்க சார் அப்படின்னு. என்ன சொன்னார். அப்புறம் அந்த கஸ்டமர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆடிட்டர். அப்போ அவர்கிட்ட போன கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, சார் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 100 டாப் 50 டாப் 100. அப்படியே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். இதே ஒரு வேற ஒரு லேமேனா இருக்காங்க இல்ல ஒரு லேபரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். இல்ல இவர் வந்து அவர் சொல்லிட்டாரு, கஸ்டமர் ஏஜென்ட் சொல்லிட்டாரு சார் அவர் ஆடிட்டர் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இந்த கம்யூனிகேஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆர்ட். இந்த கம்யூனிகேஷன்ல மூலியமா தான் நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் கஸ்டமரோட. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னும் வந்து 20 ஆண்டுல இருந்து 25 ஆண்டு அவரோட நம்ம வந்து பிரயாணம் பண்ண போறோம். நம்ம பிரயாணம் பண்ணும்போது ஒரு வார்த்தை தவறா போனா கூட நம்மளோட மொத்த அடையாளமும் அங்க மாறி போயிடும். இப்போ நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க டெக்கோரம், டிக்னிட்டி, எத்திக்ஸ் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா. நம்மளோட முன்னோர்களுக்கு முக்கியம் தேவை என்னன்னா அந்த டெக்கோரம், டிக்னிட்டி, அந்த பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கும். அதை கூட சேர்த்து நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த கம்யூனிகேஷன்ன்றத ஆர்ட்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மனசுல நம்ம அவங்க மனசுல நம்ம பதியறது வந்து நல்ல விதமா. அடுத்தது வந்து ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுனது வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றோம் சார். அடுத்தது வந்து ப்ராக்டிஸ். சார் ப்ராக்டிஸ்னா என்ன சார் அப்படின்னா, சார் சிம்பிள். இப்போ வந்து நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷனை அவர்கிட்ட பண்ணுவதான் நினைத்து கொண்டு ஒரு மிரருக்கு முன்னாடி கூட நீங்க நிக்கலாம். ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி இதுதான் நான் பேச போறேன் அப்படின்னு. ஏன் சார் நான் தான் டெய்லியும் இத்தனை வருஷமா நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கேன், எனக்கு பேச தெரியாதா? நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா இந்த இன்சூரன்ஸ் தொழில இருக்கேன், 40 ஆண்டு காலமா இன்சூரன்ஸ் தொழில இருக்கேன். நான் ஒரு 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 டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேன். அப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க வந்து இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் பேச சொல்றீங்க, ஏன் இது எனக்கு பேச தெரியாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். சிம்பிளா நான் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 100 150க்கு மேல நான் மீட்டிங்ல பேசியிருப்பேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் பேசும்பொழுது இதுதான் எனக்கு புது மீட்டிங் நினைச்சு பேசுவேன். ஏன் அப்படின்னா எந்த விதத்திலையும் நம்ம வந்து தவறு நடந்துடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ற மாதிரி எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நினைச்சிட்டு தான் நான் மீட்டிங்கே வந்து அட்ரஸ். ஏன் இன்னமும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம சொல்ல வந்த விஷயங்களை வந்து நம்மளோட எதிர்ல இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கும், ஏதுவா இருக்கும். ஸோ எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸா ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனோட வேல்யூவே வேற. ஏன் வந்து நம்மளோட முகவர்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து தவிர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ரெசன்டேஷன் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கு முக்கியமா ஐ கான்டாக்ட் இருக்கணும். நிறைய பேர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, இல்ல கஸ்டமரே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, எங்கேயாவது பார்த்துட்டு பேசுவாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் டு செல் த ப்ராடக்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மகிட்ட இருக்கா இல்லையான்றது கஸ்டமர் செக் பண்ணும். இன்றைய காலகட்டங்கள்ல கஸ்டமரோட
பதிலுக்கோ சரி, கஸ்டமரோட இதுக்கும் நம்மளோட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஐ கான்டாக்ட் கஸ்டமருக்கு முன்னாடி இருக்கணும். கிளியரா வந்து நம்ம பேசுறத வந்து டெலிவரி பண்ணணும். அடுத்து வித் ஸ்மைலிங் ஃபேஸோட எப்பவுமே இருக்கணும். எப்படி சார் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கு அப்படின்னா, இப்படிதான் இருந்தாங்க. பாஷா படத்துல ரஜினிகாந்த் வந்து கட்டி வச்சு அடிக்கும்போது எப்படி சிரிச்சுட்டே இருக்காரோ, அதே மாரி நம்ம முகவர்கள் நம்ம வந்து கஸ்டமரை பார்க்க போகும்பொழுது எப்பவுமே வந்து ஸ்மைலிங் ஃபேஸா தான் இருக்கணும். அவர் என்ன விதமான கேள்வி கேட்டாலும் சரி, ஸ்மைலிங் ஃபேஸோட அவருக்கு ரெஸ்பாண்ட் ஒன்னும் குறைஞ்சு போறதே இல்ல. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அவங்களோட முகத்த பார்த்து சிரித்த முகமாக வரும்பொழுது வந்து நம்ம ஒண்ணும் குறைந்து போக மாட்டோம். சிரிப்பு உலகத்துல இந்த உயிரினங்கள்ல சிரிக்க தெரிஞ்சது நம்ம மனிதர் தான் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றோம். நம்ம சிரிக்கிறோமா அப்படின்றது தான் இருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருங்க. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருந்தீங்கன்னா, அதுவே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் சார். நம்ம சொல்றத அவங்களுக்கு கேட்கணும். கிளியரா சொல்லணும். ஐ கான்டாக்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் வேணும். கான்ஃபிடன்ஸ்க்கு தான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மிரருக்கு முன்னாடி நின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, கான் ஈவன் இப்போ நீங்க வந்து நடிகர்களா இருக்கட்டும் சரி, உயர்ந்த நடிகர்களா சரி, இன்னமும் அவங்க ஒரு சீன் போகணும் அப்படின்னா, அவங்க மிரருக்கு முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஷூட்டிங்க்கே போவாங்க. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம தவறு பண்ணிறக்கூடாது. இந்த செய்கை வந்து இப்படி மாறிறக்கூடாது. இப்போ அவ்வளோ பெரிய ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே சரி, ஒரு பிராக்டிஸ் பண்ணாம வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராக்டிஸ் பண்றாங்களான்னு தான் சொல்றோம். ஒரு அது 5 ஆண்டு காலம் படித்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10, 15 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து அதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் வந்து ஒரு 70 வயசு, 75 வயசு மருத்துவர் கூட பிராக்டிஷனர்ன்னு தான் சொல்றாங்க. பிராக்டிஸ் கடைசி வரலும் அது பிராக்டிஸ் தான். அதுதான் நமக்கும் வந்து பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். நம்மளோட மெசேஜ் வந்து எப்பவுமே கிளாரிட்டியா இருக்கும். சார் எப்படி சார் கிளாரிட்டியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்றது அவருக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்ல. ஏன் கேட்கவே இல்லைன்னா, நான் கிளாரிட்டியாவே சொல்லவே இல்ல. நான் சொல்ல வந்த விஷயங்களும் ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. இதுல நான் சொல்ல வந்த விஷயங்கள் நான் சொல்றது என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட பத்தி தான். ஒரு ப்ராடக்ட்ட பத்தி நம்ம சொல்லும் பொழுது, ஃபுல்லா வந்து அந்த ப்ராடக்ட்ட தரவா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்கள பதிய வைக்கிறது ஈஸியா இருந்துரும். அது சொல்றது கிளாரிட்டியா இருந்தது அப்படின்னா, அந்த சேல் வந்து குளோஸ் ஆகும். சொல்ற கிளாரிட்டியே அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, அந்த சேலே வந்து குளோஸ் ஆக போறதில்ல. இதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கும், மிஸ்கம்யூனிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்தது பிரசன்டேஷன். நம்ம தொழில்ல முக்கியமா பண்ண வேண்டியது பிரசன்டேஷன் தான். பிரசன்டேஷன்ன்றது எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபோன்ல கூட எடுத்து பண்ணலாம். இல்ல ஒரு டேப்லெட்ல எடுத்து பண்ணலாம். இல்ல நீங்க வாயில கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து பிரசன்டேஷன்றது எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அன்னைக்கு பழைய முகவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விங்ஸ் புக் ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கால்குலேஷன் ஒரு புக் இருக்கும். அது ஒரு நோட் இருக்கும். அதுல எழுதி காட்டுவாங்க. அதுல பிரசன்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவங்க எழுதி காட்டி பிரசன்ட் பண்ண சேல்ஸும், இன்னைக்கு நம்ம வெறும் ஃபோன காட்டி பண்ற சேல்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு விஷயமும் ஆள் மனசுல பதியணும் அப்படின்னா, ஒரு டயகிராமா இருந்தாதான், இல்லைன்னா ஒரு படமா இருந்தா மட்டும் தான் நம்ம மனசுல வந்து பதியும். இல்ல அப்படின்னா, காதுல கேட்கறது 5 நிமிடமே வந்து நம்ம பேசுறது வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேல வந்து நம்ம என்ன சொல்றதும், என்ன கேட்கறதும் தெரியாது. உதாரணமா இப்போ இது வந்து ஒரு உதாரணம் தான். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்றாரு. சார் இந்த ப்ராடக்ட்டுக்கும், இந்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றாரு. சார் இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்டா, இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்டான்னு கேட்கிறாரு. சார் நான் 2ம் சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து அந்த பா ஏஜென்ட் வந்து பாலிசி கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. சரி என்ன பண்ணீங்கன்னா, நான் சொன்னதான் பண்ணியிருக்காங்க. சரி எப்படி நீங்க அத கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, கஸ்டமரும், இந்த ஏஜென்ட்டும் 2 பேரும் ஒன்றிணைந்து இந்த பெர்ப்ளெக்ஸிட்டி, சாட் ஜிபிடி இந்த மாரி இதுல வந்து 2 ப்ராடக்ட்டும் போடுறாங்க. 2 ப்ராடக்ட்டும் போட்டு 2க்கும் வந்து கம்பேரிசன் பார்த்துட்டு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஒர்க் ஷீட் பண்ணி 2 பேருமே ஏஜென்ட்டும், கஸ்டமரும் இவ்வளோ இதா பண்றாங்க. 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணி, அதுல எது பெஸ்ட்ன்னு வந்துச்சு. அது நீங்க சொன்னது தான் வந்துச்சு அப்படின்றாங்க. இன்னைக்கு கஸ்டமர் எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. சாட் ஜிபிடில போடுறேன்றான் நம்ம சொல்ற ப்ராடக்ட்ட. நம்ம என்னதான் சொன்னாலும், அவங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கஸ்டமர் பேஸ பொறுத்தவரைக்கும் யூடியூப் ஆகட்டும், யூடியூப்ல போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு, இதுல என்ன சொல்றாங்க, அதுல என்ன சொல்றாங்க, சாட் ஜிபிடி என்ன சொல்லுது, ஜெமினி என்ன சொல்லுது, இந்த மாரி எல்லா இதுலயும் வந்து கஸ்டமரே போட்டுறாங்க. போட்டு பார்த்துட்டு நம்மகிட்ட வராங்க. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்மளோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும்? இவங்கள விட நம்ம ஒரு படி மேல இருக்கணும். நம்ம கன்டென்ட் ரிச்சா இருக்கணும் எப்பவுமே. நம்ம இவன் சொன்னா இதான்டா.
இப்போ வந்து தியாகு சொல்றான் அப்படின்னா அவன் கரெக்டா தான் சொல்லுவான். ராஜகோபால் சார் சொல்றாருன்னா கரெக்டா தான் சொல்லுவாரு. பாக்கியலட்சுமி மேடம் சொன்னாங்கன்னா கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் ரிச்சா இருக்காங்க. அந்த கண்டென்ட் ரிச் இருந்துச்சுனாவே நம்மளோட சேல் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆகும். கஸ்டமரை வந்து நம்ம பேசுறதுக்கு அனுமதிக்கணும். இன்னைக்கு முக்காவாசி கஸ்டமரை பேச நம்ம அனுமதிக்கிறதே கிடையாது. கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நம்ம காதுல கேட்டா மட்டும்தான் நம்ம சரியான ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். கஸ்டமர் பேசுறதே கிடையாது. நான் சொல்றதுதான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ரேடியோவை போட்டு விட்ட மாதிரி நம்ம பாட்டு பேசிட்டே இருப்போம். பேசி முடிச்சுட்டு இதான் பாலிசி, இதான் சம்பளம், இவ்வளவுதான் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணா கஸ்டமருக்கான எந்த விதமான சாட்டிஸ்பாக்சனும் இருக்காது. பாலிசி அப்போதைக்கு க்ளோஸ் ஆகலாம், நம்ம நினைச்ச வேல்யூ க்ளோஸ் ஆகலாம், ஆனா அவரு நினைச்ச வேல்யூ க்ளோஸ் ஆகணும்னு நமக்கு தெரியாது. இல்ல பாலிசி லாங் டேர்ம் வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. கஸ்டமர் பேச பேசதான் நமக்கு வந்து அவங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால கொடுக்க முடியும். ஆக்டிவ் ப்ராஸ்பெக்ட் இன்ட்ராக்ஷன், இந்த இன்ட்ராக்ஷனுக்கும் ஆர்கியூமெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆர்கியூமெண்ட்னா நம்ம என்ன சொன்னாலும் கஸ்டமர் வந்து எல்ஐசியில் போட்டா ஒண்ணுக்கு வராது, எல்ஐசியில் போட்டா 4% தான் கிடைக்கும், எல்ஐசியில் போட்டா 5% தான் கிடைக்கும், இப்படின்றது வந்து அவர் சொல்ற ஃபீட்பேக். நாம என்ன பண்ணுவோம், நீங்க எப்படி சொல்லலாம் 4% தான் வரும்னு, எல்ஐசியில் போட்டா இத்தனை பர்சன்ட் வரும், நீங்க அதுல போட்டீங்கன்னா இதுதான் வரும், இதுல போட்டீங்கன்னா அதுதான் வரும் அப்படின்னு நம்ம பதிலுக்கு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். கஸ்டமர் சொல்றதை நம்ம கேட்டுட்டு சார் அது வந்து நீங்க சொல்றது இப்படின்னு சொல்லி காதுல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு நம்ம ஆழமா பண்றோமோ அந்த அளவுக்கு ஆழமா நம்மளோட பாலிசி வந்து க்ளோஸ் ஆகும். சார் நீங்க சொல்றது ஈஸியா தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து நீங்க பேசுறது இப்படி பேசுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க, இப்படி சொல்லிட்டா பாலிசி வந்துருமா சார் அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே நம்ம என்னோட நாலேஜ் தான் இங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 2 நாளைக்கு முன்னாடி 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். என்னோட முகவர் ஒருத்தர் வந்து டெர்மினேட் ஆக போறாரு அந்த அன்னைக்கு. நானும் 1 மாசமா சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்களோட ஏஜென்சி க்ளோஸ் ஆகுது, ஏஜென்சியாவது நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இல்லை சார் நான் வந்துடுறேன்னு சொல்லி கரெக்டா 31 சாயந்தரம் 4 மணிக்கு போறாரு. எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுவேங்க அப்படின்னு கேட்டேன். சார் வீட்டுல இருந்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு சிங்கிள் பிரீமியம் பாலிசி போட்டுருவோம், மீதி ஒரு 5 பாலிசி வந்து இசிஎஸ் 500 போட்டுருவோம் அப்படின்னா போன்ல சொன்னாரு. சரி நீங்க வாங்க. வாங்கி ஒரு 4 மணிக்கு வந்தாப்புல. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த 5 பேர்த்த பாலிசி வாங்குவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணும் பொழுது 5 பாலிசி வாங்கினோம். அடுத்தது இன்னொரு கஸ்டமர் கூப்பினாரு, கஸ்டமர் பக்கத்துல தான் இருக்காங்க. சரி நேர்ல வர சொல்லுங்க அப்படின்னு. நேர்ல கஸ்டமர் வந்தாரு. வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் அவர் கூட இன்னொருத்தரை கூப்பிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு சாட் ஜிபிடி பேர், அவர் ஒருத்தராட்டு இருக்கு. அவர் சொன்னானா இவரு பண்ணுவாரு, இல்லைன்னா பண்ண மாட்டாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்துட்டா கஸ்டமர் எந்த கேள்வியும் கேட்கல. அந்த கூட ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, கேள்வியான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். கேள்வி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க இன்னொரு ஏஜென்ட் வந்து, சார் இந்த மாதிரி புது ஏஜென்ட் அந்த முகவர் சார், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா தான் ஆகணுமா அப்படின்னு. ஏன் இந்த ஆபீஸ் வேலை எல்லாம் தரமாட்டீங்களா ஏங்க அப்படின்னு. இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களா, அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும், நானும் நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வந்தேன்னா இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. கேள்வி கேட்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை, கேள்வி கஸ்டமர் கேட்கதான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொன்னாதான் நமக்கு நடக்கும் அப்படின்னா. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இவர் கொண்டு வந்தது 50,000, அடுத்தது 5 பாலிசிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஃபோன் பண்ண பாலிசிஸ்ல எல்லாம் வந்த பிரீமியம் வந்து 500 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன்னாரு. அது ஃபோன் பண்ண கஸ்டமருக்குலாம் வந்தது 50,000 ரூபாய் பிரீமியம் டோட்டலா வந்தது. இந்த நேர்ல வந்த கஸ்டமருக்கு வந்து 1,06,000 ரூபாய் பிரீமியம். சூப்பர். கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் பிரீமியம், 8 பாலிசி. 7 பாலிசி வந்து கொச்சின் குவாலிஃபைடு, ஒரு பாலிசி மட்டும் இவர் இசிஎஸ் அங்க இருந்து வாங்கிட்டு வந்ததுனால அந்த ஒரு பாலிசி இது விடுங்க. 8 பாலிசி 1,50,000 ரூபாய் பிரீமியம். வீட்டுக்கு போகும்போது அவர் 50,000 கையில போறாரு கமிஷன். எடுத்துட்டு வந்த 50,000 அவருக்கு மீதி, கையில 50,000 போறாரு. போகும்போது என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, சார் இனிமேல் என்னை டெய்லி தொந்தரவு பண்ணுங்க சார் அப்படின்னு. 30 நாளா உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க சார் நான் இங்க 3 மணி நேரம் தான் உட்கார்ந்தேன், எனக்கு 50,000 சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க, இனிமேல் எனக்கு டெய்லியும் தொந்தரவு பண்ணுங்க, இந்த ஆண்டு வருஷம் நான் எம்டிஆர்டி கூட முடிச்சிடுவேன் அப்படின்னாரு. இதுதான் கஸ்டமர் கேட்ட கேள்வியினால நம்ம சொன்ன பதிலுக்கு நம்ம முகவருக்கு நடந்த நன்மைன்றது இதுதான்.
ஸோ எப்பெல்லாம் வந்து கஸ்டமர் கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல சொல்ல ஒண்ணு நமக்கு வந்து அந்த பதில தெரிஞ்சுதான் நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அந்த கேள்வி என்ன கேள்வின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கஸ்டமரை பார்க்கும்போது அது பயனுள்ளதா நமக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன். ஒரு கஸ்டமரை போய் பார்க்கும்போது விஷுவலா வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஒரு பேம்ப்ளெட்டாவோ பை ரைட்டிங்காவோ ஒரு டேப்லெட் மூலியமாவோ கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க மனசுல வந்து பதிஞ்சிடும். இன்னமும் வந்து படம் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே நமக்கு வந்து மறக்காது. அந்த படத்தை வந்து கதையா சொன்னாங்கன்னா ஒரு 10 நாள் ஞாபகம் இருக்கலாம், ஒரு 20 நாள் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு சீனியர் முகவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து எழுதி எழுதி வரைந்து வரைந்து காட்டின பிரசன்டேஷன்னா இன்னமும் வந்து அவங்க பாலிசியில மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வருது. இன்னைக்கு ஜீவன் ஸ்ரீ கஸ்டமர் எல்லாம் வந்து 5 லட்ச ரூபா பாலிசிக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா மெச்சூரிட்டி வாங்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் இப்படி பண்ணீங்கன்னா இந்த எதிர்கால இந்த ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், ஜீவன் ஸ்ரீ வந்து லாங் டேர்ம் கோல் 25 ஆண்டு முடியும் போது உங்களோட ஒரு வீடு கட்டவோ இல்ல உங்க குழந்தைக்கு திருமணம் பண்ணவோ ஜீவன் ஸ்ரீ வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பணம் வரைஞ்சு 0 வயசுல இருந்து 25 வயசு வரலும் போட்டு இவ்வளவு கட்டுனா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு மெச்சூரிட்டி வரும்னு சொல்லி இந்த பிரசன்டேஷன் பண்ணனாலதான். அது எப்படி பண்ணாங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லை, விஷுவலா ப்ரெசென்ட் பண்றதுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன். அதை வந்து நீங்க படம் வரைந்தும் காட்டலாம், இல்ல ஒரு டேப்லெட்டும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம முகவர் சமுதாயம் வந்து ஆனந்தால வந்து கொடிகட்டி பறக்கிறோம். ஆனந்தால கொடிகட்டி கொடுக்கும்போது போன்ல வந்து நம்ம ஆனந்தம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பாலிசி பண்றதுக்கு நமக்கு 20 நிமிஷம் ஆகுதுன்னா டேப்லெட்ல பண்ணோம்னா 10 நிமிஷத்துல கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஒரு லேப்டாப்ல பண்ணோம்னா 5 நிமிடத்துல கம்ப்ளீட் ஆகும். இன்னைக்கு நமக்கு தலையாய கடமை ஒரு அனைவரும் ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு டேப்லெட்டோ வச்சிருந்தோம்னா ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சிம்பிளா இப்போ நான் வந்து சொல்றேன். இப்போ சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து விஷுவலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குனு ஒரு ஷார்ட்ஸோ இல்ல ஒரு வீடியோவோ யூடியூப்ல எடுத்து இல்லை நம்ம லீவ் குரூப்ல இருக்கிறத எடுத்து "சார், இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் இதான் சார் நம்மளோட டேப்லெட்ல காமிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தாருன்னா கூட ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்குவார். ஓகே, இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து நம்ம பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது என்னைக்கா இருந்தாலும் அந்த பேம்ப்ளெட் அப்படியே தான் இருக்கும். அந்த பேம்ப்ளெட் பார்க்கும்போது தான் நம்ம ஞாபகம் இருக்கும். ஒரு படம் வரைந்து காட்டும் பொழுது அந்த டயராம் மூலியமா அவங்க மனசுல வந்து இது வந்து என் குழந்தையோட திருமணத்திற்கு எடுத்து வச்சது, என் குழந்தையோட கல்யாணத்துக்கு கல்விக்கு எடுத்து வைத்தது அப்படின்னு அவங்க அந்த மனசுல பதிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாலிசி அங்க சேல் ஆகுறத விட பாலிசி லேப்ஸ் ஆகாம கொண்டு போகுது. அசிஸ்டன்சி ரேஷியோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 50% கீழே இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எந்த நோக்கத்திற்காக அந்த பாலிசியை வித்தோம் அப்படின்றது இருக்கு. நம்ம டார்கெட்டுக்காக அந்த பாலிசியை விற்கிறோன்றத விட அந்த அந்த குடும்பத்தின் தேவைக்காக அந்த பாலிசி நம்ம வித்துருந்தோம் அப்படின்னா அந்த பெர்சிஸ்டன்சி ரேஷியோ நமக்கு கிட்டத்தட்ட 80% வந்து அந்த ரேஷியோ இருக்கும். நம்மளோட பாலிசிகள் வந்து எந்த விதத்துலையும் வந்து லேப்ஸ் ஆகாம இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை பொறுத்தவரையிலும் வெர்பல் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷன் முன்னாடி நம்ம சொன்னது, விஷுவல் கம்யூனிகேஷன் இதுதான். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சொல்லும் பொழுது அவங்க ஆள் மனசுல பதியும். அந்த ஆள் மனசுல பதியறதே வந்து நம்மளோட விற்பனையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதாவது சொல்வதை தெளிந்து சொல்லுனா அந்த தெளிந்து சொல்லும் போது சொல்வதை எழுதி சொல். எழுதி சொல்லும் போது இல்ல வரைந்து காட்டும் பொழுது அந்த விற்பனை வந்து அடுத்த கட்டத்திற்கு நகரும். சொன்னதுதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். எவ்வளவு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நமக்கு வருதோ அவ்வளவு வந்து நம்மளோட விற்பனையை வந்து அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போகும். இன்னும் உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு இந்த பதில் எனக்கு தெரியல சார் அப்படின்னு தெரியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட நேர்மையை தான் அந்த இடத்துல டெஸ்ட் ஆகும். இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு நம்மளா ஒரு பதில சொன்னோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூகுள் எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை வாங்கினா கூட நம்ம கூகுள்ல தான் செக் பண்றோம். எதுனாலும் நம்ம கூகுள்ல தான் செக் பண்றோம். இப்ப நம்மளை செக் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா தெரியலன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா சரி இது தெரியல அப்படின்னா நம்மளோட நம்மளோட நம்ம மேல அவர் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காருன்றத அந்த ஒரு கேள்வியில நமக்கு முடிஞ்சிடும். கொஸ்டின் அண்ட் ஆன்சரை தயங்காம பதில் சொல்லுங்க. அதே நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கறோம். எல்லா ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கும் நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா சார் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லி கொடுங்க சார். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லி கொடுங்க சார். அவர்கிட்ட கேட்டா வந்து எனக்கு இன்சூரன்ஸே வேணாம்னு சொல்றாரு சார். ஒரு 3 மாசம் கழிச்சு போடுறேன்னு சொல்றாரு சார். 6 மாசம் கழிச்சு போடணும்னு சொல்றாரு சார். இப்போதைக்கு எனக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு சொல்றாரு சார். அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து கேள்வி கேட்க தயாரா இருக்கும். இப்போ நம்ம கேள்வி கேட்க தயாரா இருக்கும்போது நம்மளை கேள்வி கேட்க 4 பேர் தயாரா இருக்காங்கன்றத நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் என்கிட்ட இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா என்னோட பதில வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன்.
அதுக்கு தேடணும்னா எங்க சார் போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஃபோரம்ஸ்ல வந்து நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாவே எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் வர ஆரம்பிச்சு. இப்போ ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா, போன வாரம் ஒரு பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. பயிற்சி வகுப்பு நடக்கும்போது நானும் அந்த ஒரு பயிற்சி வகுப்புல கலந்துக்கும் போது ஒரு 4 பேர் மட்டும் முன்னாடி வாங்க அப்படின்னாங்க. 4 பேர் முன்னாடி வாங்கணும்னா முதல்ல நான் எப்பவுமே நான் போயிருவேன். ஏன்னா இன்னைக்கும் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலால ஃபர்ஸ்ட் கால் வச்சாருன்னு சொல்றோம். ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் கால் வைக்கிறதுக்கு போல 2வதா தான் போனாரு. போனவர் இறங்கல. அதனாலதான் 2வதா போனவர் இறங்கினாரு. இன்னைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்றோம். எந்த விதமான இடமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம போயிருந்தோம். போனா ஒரு 10 பேர் நாங்க முன்னாடி போய் நின்னோம். 10 பேர்ல வந்து 4 பேர் திடகாத்திரமான ஆட்கள் தான் எடுப்போம் அப்படின்னாங்க. சரி ஏதோ கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டோம். 4 பேர் திடகாத்திரமான ஆட்கள்ல நம்மளே ஒரு ஆளா எடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் போனனால எடுத்தாங்க அப்படின்றதுனா நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போனனால எடுத்தாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 பேரும் ஸ்டேஜ்ல ஒரு 800 பேர் முன்னாடி இருக்காங்க. 4 பேரை மட்டும் அந்த ஸ்டேஜ்ல ஏத்துனாங்க. 4 பேருக்கும் வந்து சேர் போட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மடியில வந்து சாய சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடியில சாஞ்ச உடனே 4 சேரையும் எடுத்தாங்க. என்ன இருக்குங்க சார்? It talks about teamwork. எஸ் சார். அப்போ 4 பேரும் எடுக்கும்போது 4 சேர் எடுத்துட்டாங்க. 4 பேரும் கீழே விழுந்துருவாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 4 பேருமே கீழே விழுவும். இந்த இடம் வந்து என்னன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்காக ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்காகன்னா 4 பேர் முன்னாடி வாங்கன்னு சொன்னா ஒரு ஆள் முன்னாடி வரான் பார்த்தீங்களா? அப்போ கேள்வி கேட்கறான் அப்படின்னா ஒரு ஆள் முன்னாடி வருவானா அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். எப்பவுமே வந்து நான் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டே இருப்பேன், பதில் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்காம, கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்றதுக்கு நீங்க எப்பொழுதுமே தயாரா இருக்கணும். அந்த தயாரா இருக்கும் போது உங்களோட அப்ஜெக்ஷனும் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். எவ்வளவு கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ இன்னையில இருந்து நம்மளோட வளர்ச்சி போன மாதத்தை விட அடுத்த மாதம் நம்மளோட வளர்ச்சி. சென்ற ஆண்டு நான், இந்த ஆண்டு நான், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். சென்ற ஆண்டு வந்து நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். 1,00,000 ரூபா தான் வந்து என்னோட வருமானம். இந்த ஆண்டு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். 10,00,000 ரூபா என்னோட வருமானம். எப்படிதான் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன்னா, போன ஆண்டு வந்து நான் எதையுமே கத்துக்க நான் முயற்சி பண்ணல. இந்த ஆண்டு நான் வந்து எல்லா இடத்துலயும் கத்துக்க நான் முயற்சி பண்ணேன். கத்துக்க முயற்சி பண்ணும்போது என்னோட கேள்விக்கு அனைத்துக்கும் பதில் நான் கிடைச்சிருச்சு. பதில் கிடைக்கும் போது சொல்றதுக்கு என்ன தப்பு? சோ எந்த இடத்துலயும் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பதில் சொல்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஈஸியா நடந்துட்டோம். எப்பவுமே வந்து நம்ம இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கு. இதுல 3 படம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்ணாடி. கண்ணாடினாவே நம்ம நினைவுக்கு வருவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. முண்டாசுனால நமக்கு நினைவுக்கு வருவர் பாரதி. பாரதியார். அந்த தொப்பி மீசை அந்த ஸ்டிக்கு வந்தா சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின். அவ்வளவுதான். எக்ஸலன்ட். சோ இதுதான் வந்து அவங்க விட்டுட்டு போன தனித்துவம். இந்த கண்ணாடி, இந்த முண்டாசு, இந்த இதுதான் தனித்துவம். நீங்க நம்ம தொழில்ல தனித்துவமா இருந்தோம் அப்படின்னா எப்படி சார் தனித்துவமா இருக்குன்னா இவ்வளவுதான். இப்போ முன்னாடி சொன்ன பிரசன்டேஷன், பிராக்டிஸ் இது எல்லாம் நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தொழில்ல வந்து நம்ம தனித்துவமா தெரியும். உதாரணமா இப்ப பாக்கியலட்சுமி மேடம்னே வச்சுக்கோங்க. நான் இங்க 2-3 பேர் தெரிஞ்சனால சொல்றேன். பாக்கியலட்சுமி மேடம் எல்ஐசினாவே பாக்கியலட்சுமி தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடையாளத்தை அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களால வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அவங்க சொல்றத தெளிவா சொல்லி அந்த இடத்துல நான் கேட்ட கேள்வி கஸ்டமர் கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லி இந்த இடத்துல இருந்து வெளியில போகும் பொழுது அந்த இண்டிவிஜுவாலிட்டின்ற தனித்துவத்தை அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போறாங்க. நம்மளோட தனித்துவம் தான் நம்மளோட விற்பனைக்கு வந்து அதிகமா போகும். உதாரணமா இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய நம்ம ராஜேஷ் சட்டோஸ்கர், நம்ம பாரத் பரேக் இந்த மாதிரி ஆட்களை பேர் சொல்றோம் அப்படின்னா அவங்க எல்ஐசியோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ். தனித்துவம்னு சொல்லுவோம். இந்த சவுத் ஜோன்ல சொன்னோம்னா மிஸ்டர் பிரவீன்குமார், மிஸ்டர் மணிகண்டன் இவங்களெல்லாம் பேர் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட லீக் இருக்க இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்க அனைவரும் வந்து எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நான் கிரியேட் பண்ணணும்னு இப்ப நம்ம நினைப்போம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளோட தனித்துவம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நாளைக்கு இந்த பேர் சொல்லக்கூடிய ஆட்கள்ல எல்ஐசில வந்து என் பேரும் வரணும்டா, என்னோட தனித்துவம் தெரியணும்டாங்க, இந்த இடத்துல இப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த பேர்ல என் பேரு இருக்கணும் அப்படின்ற ஒரு தனித்துவத்தை நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனும் இந்த ப்ரிப்பரேஷனும் இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சொன்ன 3ம் நல்லா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்மளோட ஐடி ரிட்டர்ன்ஸ்ல 1 கோடி விடுறதுக்கு
பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு சவுத் ஜோன்ல நிறைய முகவர்கள் வந்து ஐடிஆர்ல வந்து 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் காட்டுறாங்க. 1 கோடி ரூபா என்ன சார், 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர்? எப்படி சார் 1 கோடி ரூபா வாங்குறது? 1 கோடி ரூபா வாங்குறதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிறாங்க. எல்லா பயிற்சி வகுப்புலையும் அதுக்கு அனைத்து முகவர்களும் கலந்து கொடுக்குறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தயார் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ மிஸ்டர் மனோவாலி சார் கூட இதுல அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணாரு. அவரு Q&Aன்னு ஒரு இது போட்டிருக்காரு முகவர்கள். ஸோ அப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்கும் பொழுது எல்லாரும் கேள்வி கேட்கும் போது எல்லாரும் பதில் சொல்லும் போது நம்மளோட நாலேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சாதாரண விஷயம் தான். 1 கோடி ரூபா ஐடிஆர்ல வாங்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. 3 கோடி ரூபா ப்ரீமியம் கொடுத்தா 1 கோடி ரூபா வருது. 3 கோடி ரூபா ப்ரீமியம் கொடுக்கணும். நேற்று கூட ஒரு கிளாஷ் வந்துச்சு. 5 கோடியே 25 லட்சம் நினைக்கிறேன். ரெண்டு உறுப்பினர் இதை கூட பார்த்தேன். ப்ரீமியம் 25 crores சம்பாதிச்சு 5,15 கோடி ப்ரீமியம். 5,15 கோடி ப்ரீமியத்துக்கு 20%னா கூட 1 கோடி ரூபா கமிஷன் நமக்கு ஒரு ஒரு பாலிசியில நமக்கு வருது. ஸோ 1 கோடி ரூபா நம்ம கமிஷன் வாங்கணும் அப்படின்னா இது எல்லாத்திற்கும் நம்ம தயாரா இருக்கணும். கடினமா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறத விட கடினமா ப்ரெசென்ட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்மளோட ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் நம்மளோட வணிகத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகள் தான் நம்மளோட வணிகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இவர் இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்களும் சில பேர்கள் இருக்கலாம். இந்த மனிதன் வந்து பிறக்கும் பொழுது 2 கைகளும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. ஆனா அவர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா, இஸ் அ பெயிண்டர். படம் வரையணும் அப்படின்னா கை வேணும், இப்படியே இல்லைனாலும் கால் வேணும். கையும் கிடையாது, காலும் கிடையாது. இஸ் அ பெயிண்டர். இஸ் அ ஸ்விம்மர். நீச்சல் அடிக்கிறதுக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது. இஸ் அ ஸ்கை டைவர். நம்ம வந்து 2 கை 2 கால் வச்சுட்டு நம்ம 1000 குறைகள் சொல்றோம். இங்க அது சரியில்லை, இங்க இது சரியில்லை, பாலிசி எடுத்துட்டு போனா என்பி டிபார்ட்மெண்ட் சரியில்லை, ஃபார்வர்ட் போனா அது சரியில்லை, எல்ஐசியில் ப்ராடக்ட் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அப்புறம் இப்போ கூட ரீசெண்டா கூட நம்ம குரூப்ல கூட பார்த்தேன். ஏதோ மெசேஜ் போடும்பொழுது அப்ப சார் கூட சொன்னாரு, நீங்க வந்து நெகட்டிவ் போஸ்ட்ல போடாதீங்க. நம்மளும் வந்து நம்மளே நெகட்டிவ் பண்ணிக்கூடாது, டீகிரேட் பண்ணி. இவ்வளவு இடத்துல வந்து நிறைய குறைகள் சொல்ல நம்ம தயாரா இருக்கோம். ஒரு மனுஷன் பிறந்ததே குறைதான். ஆனா அந்த குறை எதையுமே குறையா பார்க்காம எதெல்லாம் வந்து நார்மல் மனுஷனால முடியுமோ அது எல்லாமே வந்து கையில் 2 கைகளும் கால்களும் இல்லாம ஒரு மனிதன் வந்து பண்றான் அப்படின்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது? ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றது அதான். இந்த growth இந்த ப்ராடக்டோட ஐஆர்ஆர் இவ்வளவுதான் வருது. ஐஆர்ஆர்ன்றது கஸ்டமருக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். சார் ஐஆர்ஆர் இதுல இவ்வளவுதான் வருது சார், இதுல வந்து இதுல இதுதான் சார் இருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து இப்படி டிசைன் பண்ணிருக்கலாம் சார். இந்த ப்ராடக்ட் ஏன் அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட நீங்க டிசைன் பண்ணிருக்க கூடாது? இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கொடுத்துருக்க கூடாது? இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு குறைகள் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிற்கு வந்து நான் தயாரா இருக்கேனா, என்னோட பொறுப்புக்கு வந்து சரியா நான் வேலை செய்யறேனா அப்படின்னா அதுக்கு எப்பவுமே நம்மள்ட்ட பதில் இருக்கு. ஆஹ் இந்த முகவர் வந்து ஸ்ரீ ரகுநாதன் சொல்லிட்டு நம்ம மீஞ்சூர் பிரான்ச், சரி மீஞ்சூர் எஸ்ஓ பொன்னேரி பிரான்ச். ஏன் அவர் போட்டிருக்குன்னா இவருக்கு வயது வந்து 84. 84 எல்ஐசி சர்வீஸ் வந்து 54 ஆண்டுகள். அப்பா 54 வருஷம் எம்டி எல்ஐசி சர்வீஸ்ல 84வது வயசுல எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணார். சூப்பர். லாஸ்ட் இயர் எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. சாதிக்கிறதுக்கு தடை கிடையாது. 84 வயசு இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கலாம். இப்ப நான்லாம் 36 வயசு. நான்லாம் வந்து 84 வயசு வரல இருப்பனான்னு ஒண்ணு. 84 வயசுல நடை உடை பாவனையோட இருப்பனான்னு ஒண்ணு. நடை உடை பாவனையா இருந்தாலும் வேலை செய்வனான்னு ஒண்ணு. 84 வயது அந்த இளைஞர் வேலை செஞ்சு ஒரு வருஷத்துல எம்டிஆர்டி நாம்ஸ் முடிச்சு லாஸ்ட் இயர் கூட சரி லாஸ்ட் மந்த் கூட 50 lakhs சிங்கிள் பிரீமியம் கொடுத்துருக்காப்புல. இந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருக்காருன்னா அந்த நான் முதல் சொன்ன நிக்கு மாதிரி இவர் ஒரு என்னை வந்து தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த வயதுலயும் என்னால வந்து சாதிக்க முடியும், 84 வயசுலயும் நான் வந்து எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நம்மளோட முகவர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் நம்ம ஜோனை சார்ந்தவர் சாதிக்கிறார். இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும்.
பிரச்சனை வந்து கம்பெனிலையும் கிடையாது, ப்ராடக்ட்லயும் கிடையாது, என்விரான்மெண்ட்லயும் கிடையாது. இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எப்படி ஓவர் கம் பண்றோன்றதுதான் பதில். ஹூ ஆம் ஐ? என்னன்னா அது 2 படம் இதுல இருக்கு. ஒரு படம் வந்து டீ இருக்கு, இன்னொரு படத்துல வந்து நெய் இருக்கு. ஒரு 10 ரூபா டீல இன்னும் வாங்கிருச்சுன்னா டீயை வந்து நம்ம கீழே ஊத்திடுவோம். இதே வந்து 1 லிட்டர் நெய்யில ஈ விழுந்துருச்சுன்னா ஈய தூக்கி போட்டுட்டு நெய் டப்பா எடுத்து பத்திரமா. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 10 ரூபா டீயா இருக்கோமா இல்ல 1 லிட்டர் நெய்யா இருக்கோமா? நீங்கள் அனைவரும் 10 ரூபா டீயா இல்லாம நம்ம அனைவரும் இந்த 1 லிட்டர் நெய் டப்பாவாக வாழ்க்கையில மென்மையா வளர்ந்து இந்த ஆண்டு உங்க அனைவருக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைத்து 1 கோடி ரூபாய் அனைவரும் ஐடிஆர்ல இன்கம் வாங்குறதுக்கு என்னுடைய சார்பாகவும் என் அணி சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை சார். சார் நீங்க ஸ்கிரீன் வேணா ஸ்டாப் பண்ணி. மிக சிறப்பான ஒரு பயிற்சி. அதாவது ஏஜென்ட்ஸுக்கு என்ன வேணும், கம்யூனிகேஷன் அங்கே தான் எவரிபடி இஸ் லேக்கிங். ப்ராடக்ட் நாலேஜாக சொல்ல தெரியணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸில் எப்படி அவர் சஞ்சய் துலானி கூட நான் கேட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் க்ளோசிங் த சேல் இன் 5 மினிட்ஸ் யூ ஆர் நாட் எ குட் ஏஜென்ட் அப்படின்னாரு ஒரு செஷனில். ஒன் ஆஃப் த லுகி செஷனில் ஐ ஹேர்ட் அபவுட் இட். ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஆக்சுவலி. அதெல்லாம் நம்ம ஏஜென்ட்ஸு இதெல்லாம் முன்னேறணும். நிறைய பாயிண்ட்ஸ் சார் சொல்லியிருக்காரு. இது டீயா நெய்யா அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அருமை அருமை சார். சிறப்பான ஒரு ப்ராக்டிக்கலாக அனுபவத்தை ஷேர் பண்ணி, எஸ்பெஷலி அந்த ஏஜென்ட்ஸை பாருங்கள். சார் வந்து ஒரு டிஓவாக இருந்து அந்த அவரை சீட்டுக்கு கூப்பிட்டு 4 மணிக்கு கூப்பிட்டு அந்த கடைசி நாள் ஏஜென்சியை தக்க வச்சு ப்ரீமியமும் அதிகமாக வாங்கி அந்த ஏஜென்சி எப்படி காப்பாற்றி விட்டுருக்காரு. அப்போ அந்த ஏஜென்ட் வந்து டெய்லி நான் தொந்தரவு பண்ணுங்கிற மாதிரி சொல்லி இது ஒரு அருமையான ஒரு இது. நண்பர்களே, நிறைய டைம் இருக்குது. சார்ட்ட யூ கேன் throw so many questions. Everybody will be given opportunity. உங்களுக்கு என்ன மாதிரி எங்கே வேர் யூ ஆர் லேக்கிங். ஸோ we have got time. அதனால் you can take any. I request all the participants to interact with the sir. This is a golden opportunity for all of us. One by one, Angraj sir, kindly take care. Yes sir. Sir, AB Center Salem. Sir, வாங்க. கூட பேரும் போட்டா நல்லா இருக்கும். ஏபி சென்டர்ன்றது கூட. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் பாத்தீங்கன்னா கரெக்டா 7:30க்கு ஆரம்பிச்சு 8:20க்கு முடிச்சிட்டாரு. மட்டும் வந்து எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரு. அந்த 20 மினிட்ஸ் டைம். ஸோ இந்த செக்ஷன்ல என்ன வேணுமோ அதை மட்டும் அழகா பிச் பண்ணிருக்கீங்க. வெரி குட் சார். சல்யூட் சார். சார் நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க 2 ஏஜென்ட்ஸும் கஸ்டமரும் பேசி ChatGPTல இந்த பிளான் தான் பெஸ்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்களா ஒரு பிளான். அந்த பிளான் வந்து என்ன பிளான் சார்? அவங்க அந்த ஏஜென்ட்ஸ் சொன்னது என்ன பிளான் ரெண்டும்? சார் அவங்க கிட்ட யூனிக் ஒரு ப்ராடக்ட்டும் கேரண்டி ஒரு ப்ராடக்ட்டும் கேட்டிருந்தாங்க. இண்டெக்ஸ் பிளஸும் இந்த ப்ராடக்ட் சொல்றேன், இண்டெக்ஸ் பிளஸும் உற்சவம் பேசுனாங்க. 2க்கும் போடும் பொழுது அவங்களுக்கு தேவை என்னன்னா, எனக்கு கேரண்டீடா ஒன்று வரணும் அப்படின்னா ChatGPTல வந்து கேரண்டீடு ப்ராடக்ட்னா யூ கேன் கோ டு ஜீவன் உற்சவ். இல்ல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும் தயாரா இருந்ததுன்னா யூனிக் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்பார்த்த வந்து கேரண்டீடுன்ற வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ChatGPTல போடும்போது கேரண்டீடுன்ற வார்த்தை வரவும் கஸ்டமர் மனசுல வந்து கேரண்டீடு ப்ராடக்ட் போயிடலாம் அந்த உற்சவம். ஓகே ஃபைன். யா தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் சாம்சங்னு இருக்கீங்க, கொஞ்சம் வீடியோல வாங்க, நேம் போடுங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், கேக்குது, சொல்லுங்க சார். அசோன் சார், திருப்பூர். திருப்பூர் அசோன் சார், திருப்பூர். சார் வீடியோல வாங்க. ஓகே, ஹலோ சார். சார் வணக்கம். சாரி, அது கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே சார். சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அதாவது கம்யூனிகேஷன் எப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா எடுத்தீங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அந்த கால்குலேஷன்லாம் வந்து இப்போ நம்ம மேனுவலாக காட்டுறோம். அதில் வந்து இப்போ நீங்கள் ChatGPT இந்த மாதிரி வந்து போட்டு கம்பேரிஷன் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க.
சாட் ஜிபிடியில வந்து போட்டாலும் வந்து ஜெமினியில போட்டாலும் இப்போ இது இந்த மாதிரி கம்பேரிஷன் போடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடுமா இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி வருமா சார்? எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சார் கம்பேரிசன் பார்க்கும்போது ப்ராடக்ட் கேரண்டீட் ப்ராடக்ட்ல எந்த வித்தியாசமும் வராதுங்க. நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்றோமோ அதான் வரும் கேரண்டீட் ப்ராடக்ட் பொறுத்தவரை. அந்த சாட் ஜிபிடில அவங்க வந்து ப்ராடக்ட்டை பத்தின நாலேஜ் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சாட் ஜிபிடில போறாங்க. ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் பெருசாலாம் வராங்க, எல்லாம் ஒரே தான். சரி சார், சரி சார், ஓகே. இல்ல அதுல வந்து எந்த இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது நம்ம வந்து பண்றதுக்கோ அல்லது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ ஈஸியா இருக்கும் அது சாட் ஜிபிடி ஓகேங்களா? சாட் ஜிபிடி ஓகே தான் சார். சாட் ஜிபிடி எஸ் சார். ஓகே சார். வாய்ஸ் என்ன பிரேக் ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. சாட் ஜிபிடியில் போட்டாலுமே அது வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாட் ஜிபிடி அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டோம்னா அவங்க பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வி நீட் டு ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சார், ஓகே. அதுதான் ரொம்ப முக்கியம். சாட் ஜிபிடி ஆ, இஸ் குட், பட் அட் தி சேம் டைம் நம்ம ஃபேக்சுவலாக நம்மளோட ப்ராடக்டில் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் இதுவாக இருந்துட்டு பேசினா நல்லாயிருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்களே, சார் வேற யாரா இருக்காங்களா? இல்ல சார், வேற ஆ யாரும் இல்ல. சார், இந்த தியாகு சார் எங்கிட்டேருந்து ஒரு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க இந்த சார். ஜென்செட் அப்புறம் அந்த இதெல்லாம் வராங்க இப்பெல்லாம், ரொம்ப அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாட் தே திங்க் நோ, இன்சூரன்ஸை தனியாக பார்க்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக பார்க்குறாங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெயிலியர் ஆகுது இந்த சென்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஷார்ட் டேர்ம். நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டார் அப்படி சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன மாதிரி நம்ம ஏஜென்ட்ஸ் அதை பற்றி சொல்லலை சார். நம்ம ஜீவன் உற்சவ் இருக்குது, அமிர்த் பால் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்லலை. நம்ம சார் இங்கே வந்து அப்படி சொன்னாலுமே பீப்புள் வாட் தே லுக் அட் இட், ஐ ஆம் லுக்கிங் அட் தி இன்சூரன்ஸ் இஸ் செப்பரேட் ஃப்ரம் தி சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஐ வில் கோ ஃபார் த டேர்ம் பிளான் ஃபார் தி இன்சூரன்ஸ் பார்ட் ஆஃப் இட். I will go for the mutual fund and other part of it for the savings for longer term. அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. What is your view about this and how to face it and how to increase, how to face those customers who are not in favor of LIC investments? அதுக்கு மாத்திரம் if you can throw some light, it would be helpful for all others who are participating here. சார் அதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் யூலிப்ல இப்போ புதுசா வந்தது அந்த ப்ரொடெக்ஷன் பிளஸ் நல்லா வந்து Absolutely. அந்த சென்ஸ் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் நம்ம 40 டைம்ஸ் கொடுக்கும். அடிஷ்னலா அவங்களுக்கு வந்து அவங்க போன மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்னவோ அது எல்லாமே வந்து மார்க்கெட் பாலிசிஸ்க்கு எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். யூலிப்ல இருக்க 4 ஆப்ஷன் பிளஸ் வந்து எஸ்ஐபில இருக்க 4 ஆப்ஷனும் சரி, இண்டெக்ஸ் பிளஸ்ல இருக்க 2 ஆப்ஷனும் சரி, 6 ஆப்ஷனா சேர்த்து ப்ரொடெக்ஷன் பிளஸ்ல கொடுக்கணும். வித் 40 டைம்ஸ் ரிஸ்க் கவரும் கொடுத்தோம். அதே அவங்கள்ட்ட நம்ம சொல்லும் பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போகாம டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்க 40 ரிஸ்க் கவரும் வந்து உங்களுக்கு யூனிக் ப்ராடக்ட்ல இருக்கு. மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து எல்ஐசியோட யூனிக் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் அந்த ஈல்டு என்னவோ அதே ஈல்டு அதை விட அதிகமாகவும் இல்லை அந்த ஈல்டுக்கு ஈக்குவலாகவும் நம்ம எல்ஐசியில் வர்றது. நீங்க எதுல பாக்குறீங்களோ அந்த சாட் ஜிபிடியோ எதுல போடுறீங்களோ எல்லாத்துலயும் போட்டு பாருங்க. யூனிக் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் கவர் அதிக ரிஸ்க் கவர் கொடுக்கக்கூடிய பாலிசி புதுசா நம்ம வந்து எல்ஐசியில் ப்ரொடெக்ஷன் பிளஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்மும் ஷார்ட் டேர்ம்ல இருந்தே இருக்கு. 5 years to 15 years இருக்கு. ஸோ நீங்க ஷார்ட் டேர்ம் கட்டினாலும் லாங் டேர்முக்கான ஈல்டும் இதுல கிடைக்கும், அடிஷ்னலா ரிஸ்க் கவரும் கிடைக்கும் அப்படின்றது இந்த மாதிரி 2-3 கஸ்டமர்கிட்ட பேசி ப்ரொடெக்ஷன் பிளஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். Good. Production bus is a good replacement for the both. It covers both, yeah, term and term cover. uh, one more question, sir. Just what is your view on this? How to push the single premium plans, sir? Just because some people know they don't want to sell single premium. It is maybe due to so many reasons. But அதுலேயுமே அப்ஜெக்ஷன்ஸ் என்ன வருதுன்னா, நீங்கள் இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் எல்லாம் சொல்கிறோம். People go for post office, they are paying more. நிறைய banks, they are paying 8% and all. Of course, that is not for longer term, but how can we challenge them? அப்படிங்கிறதுக்கு if you can throw some light, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் ப்ரீமியம் ப்ராடக்ட்ல சார்
மொதல் ஜீவன் சாந்தி ஜீவன் அக்ஷய் மட்டும் இல்லாம நிவேஷ் பிளஸ் ஒரு ப்ராடக்ட், ஆ அருமையான ப்ராடக்ட். நம்ம யாருமே வந்து நிவேஷ் பிளஸ் எடுக்கிறது ஈவன் இப்போ நீங்க ஆனா இதே நீங்க வந்து சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உம், சென்னையில நீங்க தெரியும், சென்னையில நிவேஷ் பிளஸ் அதிகமா சேல்ஸ் ஆகும். எப்படி நிவேஷ் பிளஸ் சேல்ஸ் அதிகமா ஆகும்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்க ரெடி கிடையாது. அது வந்து கம்பெனி பார்த்துச்சு அப்படின்னு அவங்க ஈல்டுக்கு வேற இருக்கு. நம்மளோட நிவேஷ் பிளஸ் வந்து மார்ச் 2020 ஆரம்பிக்கும் பொழுது NAV 10 ரூபா, இப்போ 21 ரூபா இருக்கு. இதே போன வருஷமே 5 ஆண்டுகள்லயே வந்து நிவேஷ் பிளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. சிங்கிள் பிரீமியம் ப்ராடக்ட்ல பார்க்கும்போது ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தி வந்து நம்மளால சேல் பண்ண முடியல அப்படின்னா நிவேஷ் பிளஸ் வந்து நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். உதாரணம் ஒன்று சொல்றேன். ஒரு வருட காலம் வந்து நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் பிரான்ச் விட எஸ்ஓ ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் பிரான்ச் இருக்கு. அந்த எஸ்ஓ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஹைலி அக்ரிகல்ச்சர் ஏரியா. இந்த அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் நீங்கள் சிங்கிள் பிரீமியம் வந்து விற்கவே முடியாது. ஏன்னா நம்ம ரெகுலர் பிரீமியம் கொஞ்சம் ஸ்மார்ட். அந்த இடத்துல நிவேஷ் பிளஸ் கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி ரூபாய் பிரீமியம் வந்து நான் இந்த ஒரு மாத காலத்துல வாங்கினேன். அந்த நிவேஷ் பிளஸ் வாங்குறதுக்கு காரணம் நம்மளோட கம்பெனில நம்மளோட NAV-யோட மாற்றங்கள் தான். 5 ஆண்டுகள்ல எப்படி நடந்திருக்குன்றத இந்த கிராஃபை போட்டு காமித்து TAGR, ஆமா. சிங்கிள் பிரீமியத்தையும் அந்த இடத்துல ஈஸியாக சேல் பண்றதுக்கு வழிவகை செஞ்சுச்சு சார். சூப்பர். இன்னொன்னு நம்ம இருக்க நியூ பென்ஷன் பிளஸ் இந்த பென்ஷன் ப்ராடக்ட் இன்னொரு இதுல வந்து 75 வயதுல வந்து உங்களோட கேபிட்டல் வந்து எடுத்துக்கலாம். ஃபுல் கேபிட்டலாகவும் எடுத்துக்கலாம். இல்லை 75 வயதுல வந்து 50% கேபிட்டலாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் 100 வயது வரணும் உங்களுக்கு என்ன வட்டி கிடைக்குதோ அந்த ஸ்மார்ட் பென்ஷன், ஸ்மார்ட் பென்ஷன், ஸ்மார்ட் பென்ஷன் அந்த ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து நம்ம அதிகமா சொல்றது கிடையாது. நம்ம சொல்றது ஜீவன் சாந்தி ஜீவன் அக்ஷய் தான் சொல்றோம். நிவேஷ் பிளஸும் ஸ்மார்ட் பென்ஷனும் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்க இருக்கிற முகம்ல தயவுசெய்து அது 2 ப்ராடக்ட்டும் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த CAGR சரி, இந்த ரிட்டர்ன் கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமும் உங்களுக்கு பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. உங்களோட ஆப்ஷன் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஆப்ஷன் பாலிசி கிடைக்கிறது ஈஸி. அப்போ 180 கோடி ஜீவன் சாந்தி ஆமா ஆமா, எஸ் கம்ப்ளீட் எஸ், டெல்லி பிரான்ச். எஸ் எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அங்குராஜ் சார், இந்த லட்சுமி நரசிம்மனுக்கு வாய்ப்பு கொடுங்க. எஸ் சார், லட்சுமி நரசிம்மன் சார் அன்வைட் ஆகிட்டீங்க. வணக்கம் சார். தேவா சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய பாதி கேள்வி சாரே கட்டிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு. இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கேள்வி என்னன்னாக்கா, சார் இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுனாக்கா அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, செல்லுமகளை போட்டிருக்கேன், மாசத்துக்கு 5000 ரூபாய் கட்டுறேன் நானு, அதுவும் எனக்கு போதுமானது இருக்கு, LIC கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி சொல்றாங்க சார். என்ன சார் நம்ம கரெக்டான பிச் பண்ணலாம் பாயிண்ட்? தாராளமா அது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வர்சஸ் LIC பிளான்னு ஒரு போஸ்டர் நம்ம வீட்டுல எல்லா ஊருமே போட்டுட்டு தான் இருப்போம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ரிஸ்க் கவர் கிடையாது. சார் எனக்கு ஏன் சார் குழந்தைக்கு நான் ரிஸ்க் கவர் கொடுக்கணும், குழந்தைக்கு ரிஸ்க் கவர் இல்லைனாவே பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்னு நம்ம இது போட்டிருக்கோம், பிளான் மட்டும் இதுல வந்துருக்கு. ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்டை பத்தி நம்ம சொல்லுவோம் அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போறவங்களுக்கு. நீங்க வந்து பணம் கட்டுறவர் இல்லைனாலும் LIC பணம் கட்டும், LICல பணம் போட்டீங்கன்னா. இல்லை அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா ப்ராடக்ட் வந்து அதுக்கு மாற்றா நீங்க கொடுக்கணும். ஜீவன் லக்ஷ்யா ப்ராடக்ட் பத்தி எல்லாருக்கும் தெரியும், தெரியலன்னா அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச பிளான் LICல ரொம்ப பிடிச்ச பிளான் ஜீவன் லக்ஷ்யா. ஸோ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கு மாற்றா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த PWB பத்தி நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும். இல்லை அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா பத்தி சொல்லணும். இந்த 2 பத்தி நம்ம எடுத்து சொல்லும் பொழுது கஸ்டமரே வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை விட LIC ப்ராடக்ட் தான் பெஸ்ட், மகன் கொடுக்கலாம் அப்படின்னு. அல்ல அப்படின்னா அமிர்த் பால் அருமையான பாலிசி, கேரண்டீடு. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கேரண்டி கிடையாது. கேரண்டினா எத்தனை பர்சன்ட்ன்றது ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடு கிடையாது. அமிர்த் பால் வந்து கேரண்டீடு. இது கட்டுனா இது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குழந்தையோட படிப்பு 18 வயசுல இத்தனை லட்சம் வேணும், இத்தனை கோடி வேணும்னாலும் கேரண்டியா இன்னைக்கே நாங்கள் கேரண்டி பண்ணிடுறோம். இல்லை 25 வயசோ 22 வயசோ கேரண்டினா கல்யாணத்துக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் இன்னைக்கே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கேரண்டி ப்ராடக்ட் சொன்னீங்க ஈஸியா செல் பண்ணலாம். சரிங்க சார், ரொம்ப அருமையான வெல்கம் சார். நன்றிங்க சார். லட்சுமி நரசிம்மன் சார், சாரி டு இன்டரப்ட். இந்த செல்வ மகள் திட்டங்கிறது இல்ல பொம்பளை குழந்தைகளுக்கு தானே? ஆமாங்க சார். நீங்க மிச்ச ஆண் குழந்தைகள் எல்லாம் ஏன் டார்கெட் பண்ணல? நீங்க அங்கேயே போட்டியே முட்டிட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண் குழந்தைங்க பிறக்கிறது? அங்க போங்க, அங்க போயிட்டு படிப்புக்கு நீங்க பாலிசி வித்துருங்க, அவ்வளவுதானே. இந்த ஆட்டையே போய் அதுக்கும் இருக்குது சார்.
செல்வ மகன் திட்டமும் இருக்குது. அப்படியா? ஃபர்ஸ்ட் தான் செல்வ மகள் இருந்தது, இப்ப அதையும் கொண்டாந்துட்டாங்க. இப்ப வந்து ஆம்பளை பொம்பளை 2 பேருமே போடலாமா போஸ்ட் ஆபீஸ்ல குழந்தை ஆமா எடுக்க? ஆமா போடலாம் சார். சார். எஸ் சார், எஸ் இருக்கு எஸ் ரெண்டும் பண்ணலாம். பட் சார். சார் சொன்ன மாதிரி அதுக்கு இதுக்கு ஜீவன் லக்ஷ்யா இஸ் த பெஸ்ட் பிளான் டு சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் தட் இது கவுண்டர் பண்றதுக்கு அது ஒரு அருமையான இது. இப்ப சார் அனந்தகிருஷ்ணன் சாருக்கு வேணா வாய்ப்பு கொடுங்க. ஆமா சார், அனந்தகிருஷ்ணன் சார் பேசுங்க. சார் வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். சார் மீட்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நேற்று ஒரு கிளைண்ட்டை பார்த்து பேசினேன் சார். 20 lakhs ஜீவன் உற்சவ் பேசினேன் சார் சம்மசூர். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இயர்லி பென்ஷன் மாதிரி வேணாம், மந்த்லி வர்ற மாதிரி கொடுங்க, ஆனால் பிளான் நல்லா இருக்கு, எனக்கு மந்த்லி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. என்னால் மந்த்லி அந்த இதில் கிடையாது, அன்னிட்டி வந்து இயர்லி தான் ஒன்ஸ் தான் பென்ஷன் மாதிரி அவைலபிள் இருக்கு. நீங்கள் ஒரு 5 years பே பண்ணுங்க, யூகேல இருக்காங்க, வந்திருக்காங்க, 5 years பே பண்ணுங்க, 11th year வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மந்த்லினா எனக்கு சூட்டபுளாக இருக்குன்னாங்க. அதோட லேபு போட்டு அவங்களுக்கு வந்து சாரி அந்த 5 வருஷத்துக்கு வருது இல்லை சார், லாஸ்ட் 5 years 10 years அந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போட்டு அதில் மந்த்லி வர்ற மாதிரி, மந்த்லி 25,000 ரூபா வர்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன் சார். அந்த உற்சவம் வந்து மந்த்லியா ஏன் சார் கொடுக்க முடியல? இன்னொன்று வந்து அவங்க சிங்கிள் டெபாசிட் கேட்டாங்க, ஒரு 20 lakhs சிங்கிள் டெபாசிட் கொட்டேஷன் பிரிண்ட் பண்ணி நேற்று ஒன்று கொடுத்தேன். ஆனால் அவங்க யூலிப்னா யோசிக்கிறாங்க, சில கஸ்டமர்ஸ் யூலிப்பை விரும்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சார், கொஞ்சம் ப்ளீஸ் அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது யூலிப்க்கு? சார் யூலிப்புக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. யூலிப் வந்து கஸ்டமரா கேட்டு தான் யூலிப் வந்து நம்ம செல் பண்ணணும். கன்வின்ஸ் வந்து நீங்க வந்து யூலிப் வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. யூலிப் ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். யூலிப்ல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம சொல்ல முடியுமா இல்லையா, அது கேரண்டின்னு நீங்க சொல்லுங்க. நான் உற்சவம் நீங்க சொன்னது கேரண்டின்னு நீங்க கொடுக்கலாம். ஏன் சார் வந்து மந்த்லியா கிடைக்கணும் அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு கொடுக்க முடியாது, லாங் டேர்ம்னா ஜீவன் ஒவ்வொன்றும் கொடுக்கலாம். எப்படி சார் மந்த்லியா கொடுக்கலாம்னா என்ன, இதான் ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூடு, மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூடு, ஏப்ரல் டு மார்ச் வரலும் 12 பாலிசி போட்டோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு 8% ஜீவன் உங்களுக்கு 8% உங்களுக்கு மணி பேக். ஸோ 5 லட்சங்கிறது 40,000 ரூபாய், மாசம் 40,000 ரூபாய் வர மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு 15 years டேர்ம் போட்டு மாசம் இயர்லி பாலிசி மாசம் பணம் கட்டணும். 15 வருஷத்துக்கு அப்புறம் மாசம் பணம் வர்ற மாதிரி ஒரு ஜீவன் உமம் கொடுத்தோம். நீங்க வேணா அது வேணா ட்ரை பண்ணிக்கலாம். சரி சார். ஆனா அது வந்து ஏப்ரல் இருந்து சார் போடணும் டேட்டா கமெண்ட். ஏப்ரல்ல இருந்து போடணும். இப்பயே நீங்க ஏப்ரல்ல இருந்து போட்டுட்டீங்கன்னா அடுத்தது மாசம் ஒரு பாலிசி போட்டீங்கன்னா அடுத்த ஏப்ரல்ல இருந்து அவங்களுக்கு வருஷம் ரெனியூல் ஆகிட்டே வரும். ஸோ 15th இயர்ல இருந்து மாசம் அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டே இருக்கும் சார். சரி சார், சஜெக்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். தேவராஜன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் தேவராஜ் ஃப்ரம் ஊட்டி சிஎல்ஐஏ. சார் வணக்கம் சார். நீங்க இப்போ என்னோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிற, வேற ஒன்றும் கொஸ்டின் இல்லை. லீ குரூப்புக்கும் முதல்ல நன்றி. எனக்கு கேசர் சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம கிளாஸ்ல கத்துக்கிட்டது இந்த வாரத்துல 5 இடத்துல எனக்கு உபயோகப்படுத்துச்சு. இந்த யூலிப் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ப்ரொடெக்ஷன் பிளஸ் கேட்டோம் இல்லைங்களா, இதே ஒரு என்ஆர்ஐ பார்ட்டிக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட் வேணும்ப்போ இந்த ப்ரொடெக்ஷன் பிளஸ் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அந்த யூலிப் ஏன் அப்படி சொன்னேன்னாக்கா, நம்ம லாஸ்ட் வீக்ல அது முதல் வீக்ல யூலிப் பத்தி ஒருத்தர் சார் வந்து பேர் கட்ட ஞாபகம், சாரி, 5 வருஷத்துக்கு நம்முடைய இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாருங்களா. அந்த 2020 போட்டது 21 எவ்வளோ, 21 கொடுத்து 25 எவ்வளோ, அது மாதிரி எவ்ரி 5 years சேஞ்ச் வரும்போது நம்ம எவ்வளோ க்ரோத் காமிச்சிருக்கோம், பிலோ 10 years நம்ம என்ன பெர்சன்டேஜ் காமிச்சிருக்கோம், மோர் தென் 10 to 15 years நமக்கு என்ன க்ரோத் வந்திருக்குது, ஆல் ப்ராடக்ட்ஸ். அது ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்ற எல்லா டீம் சொல்லலாம். அதோடைய எக்ஸாம்பிள் வச்சு ஃபுல்லாக கிளியராக மார்க்கெட்டிங் சொல்லப்போ என்கிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் இன்னொன்று இந்த சாரி 2 ப்ராடக்ட் நான் இந்த வாரத்தில் சேல் பண்ணியிருந்தேன். இதே வந்து என்னுடைய ஏஜென்சி கூட அந்த நீங்க நம்ம லீ குரூப்ல எடுத்த கிளாஸ் அப்படியே டிட்டோம் சொல்லும் போது அவங்கள இருந்து எனக்கு 10 பாலிசி சொன்னாங்க நம்ம ஏஜென்சி மூலியமா. அதெல்லாம் இப்போ என்னோட செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொன்னா இல்லைங்களா, அது சொன்னது எல்ஐசிலேயே எல்லா எல்ஐசிலையும் இன்சூரன்ஸ் ஃபீல்டுலயே பெஸ்ட் பிளான் சொல்லுது லட்சம். ரொம்ப 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 பிடிச்சி 25 லட்சம் எடுத்து நான் அந்த பேசுவேன். 50 லட்சம் 25 லட்சம் தான், 1 லட்சம் 2 லட்சம் கேட்கறதில்ல. பிரீமியமும் 2.25 லட்சம் 3 லட்சம் இந்த ரேஞ்சில் வருதுங்க இயர்லி. அந்த செல்வமகள் சேமிப்பு ஈக்குவலா ஜீவன் லாப் பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் 15 வருஷம் 16 வருஷம் கட்டணும்,
21 வருஷத்துல வச்சுருவாங்களா, 25 வருஷத்துல வச்சுருவாங்களா, 25 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 1 கோடி வேணுமா, இது மாதிரி நீ செலவு மகன் கேட்குற செலவு மகன் திட்டத்தை யார் கேட்டாலும் அந்த பிரசன்டேஷனை கையில வச்சுட்டு ரெண்டு காமிச்சு ஈக்குவல் பண்ணாட்டா அந்த பிசினஸ் எப்பவுமே ஃபிளாப் ஆகும் கிடையாது. இது என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. என்னோட சஜஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ Correct, தேங்க்யூ correct. தேங்க்யூ நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அருமை அருமை. தேங்க்யூ சார். சார் சார் சொல்லுங்க. சேட்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, சிங்கிள் பிரீமியத்துல கமிஷன் கம்மியா வருது சார், அதனால நாங்க அதை என்ன பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில சொல்லுங்க. சிங்கிள் பிரீமியம் கமிஷன் கம்மியா வருதா? ஆமாங்க சார், சேட்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. சரி சரிங்க. சிங்கிள் பிரீமியம் கமிஷன் வருதுன்றதை விட சிங்கிள் பிரீமியம் போடுற கஸ்டமரோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் சார். ஏன்னா நீங்க ரெகுலர் பிரீமியம் விற்கிறது வந்து ஈஸியா வந்து ஒரு 100 பேருக்கு வித்துடலாம். நீங்களே இப்போ ஒரு 20 ஆண்டு நீங்க ஃபீல்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 ஆண்டுல வந்து வருஷத்திற்கு 50 பாலிசி வீதம் 1000 பாலிசி நீங்க வித்துருக்கலாம். அந்த 1000த்துல சிங்கிள் பிரீமியம் பார்த்தோம்னா ஒரு 50 தான் வந்துருக்கு. இதே வந்து 20 ஆண்டுகள் வந்து 1000 சிங்கிள் பிரீமியம் பாலிசி நீங்க வித்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமிஷன் ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும், எத்தனை கோடியோ வந்திருக்கும். ஏன்னா சிங்கிள் பிரீமியம் கொடுக்குற பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல வெல்த்தியா இருக்கவங்க தான். ஏன்னா அவங்க பணம் அதிகமாக வச்சிருக்காங்க. அந்த பணத்தை வந்து எங்கேயாவது முதலீடு பண்ணும். அவங்களுக்கு வந்து அந்த பணத்தின் மூலியமா அந்த பணம் வந்து அவசர தேவை கிடையாது. அதனாலதான் ஒரு பக்கம் கொண்டு போய் போட்டுட்டோம்னா அதை பத்தி ஒரு ஈல்டு வரும்னு நினைப்பாங்க. இப்போ அவசர தேவையே இல்லாதவங்க ஒரு 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 2% நம்ம கமிஷன் பார்க்காம உங்க வீட்டுல அவங்க கிட்டயே வந்து அடுத்த ரெகுலர் பாலிசி வாங்குறதுக்கு நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். உதாரணமா இப்ப 20 லட்ச ரூபாய் சிங்கிள் பிரீமியம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட 1 லட்ச ரூபாய் ரெகுலர் பிரீமியம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம 20 லட்ச ரூபாய்க்கு 2% தான் கமிஷன் சொல்லிட்டு அந்த பாலிசி நம்ம வாங்காத வந்துட்டோம்னா நம்ம வாங்கலைனாலும் வேற ஒருத்தர் வாங்க தான் போறாங்க. அதே கஸ்டமர்கிட்ட 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இயர்லி பிரீமியம் வாங்க முடியும். நீங்க 50,000 ரூபாய் ரெகுலர் பிரீமியம் வாங்குற கஸ்டமர்கிட்ட 20 லட்சம் சிங்கிள் பிரீமியம் வாங்குறது ரொம்ப கடினம். 20 லட்சம் சிங்கிள் பிரீமியம் வாங்குற கஸ்டமர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் ரெகுலர் பிரீமியம் வாங்குறது மிக மிக சுலபம். அந்த கஸ்டமரை எக்காரணம் மட்டும் தவற விட்டுறாதீங்க. 2% கமிஷன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. பிரீமியம் 20 லட்சம் நம்ம நினைச்சு பழகணும். அப்படின்னா தான் அடுத்தது வந்து நம்ம வாயில கேட்கும் பொழுது இப்ப சார் ஊட்டில இருந்து பேசும்போது சொன்னாரு, நான் 1 லட்சம் சம்மச்சூர்லாம் பேசுறதே கிடையாது, 25 லட்சம் 50 லட்சம் சம்மச்சூர் தான் பேசுறேன். 25 லட்சம் 50 லட்சம் சம்மச்சூர் பேசும்போது 20 லட்ச ரூபாய் பிரீமியம் வந்துச்சு அப்படின்னா 20 லட்ச ரூபாய் பிரீமியமே வாங்கிட்டோமே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 லட்ச ரூபாய் பிரீமியம் கேட்போன்றத நம்மளோட கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கும். நம்மளோட கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா நம்ம விற்கக்கூடிய பாலிசின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியம் தான். இதுதான் என்னோட பதில். அப்படிங்கிறப்போ அந்த டெல்லியில எப்படி 189 கோடி ஒருத்தர் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அந்த 180 கோடிக்கு வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார், அது வேற விஷயம். ஜஸ்ட் இமேஜின், மோர் தென் 4 crores கிட்ட கமிஷன் ஆகுது இல்லையா அவருக்கு. 180 கோடினாலே 3.6 crores இல்லையா. அப்போ நம்ம தேர் ஆர் கஸ்டமர்ஸ், நம்ம வந்து உள்ள பூந்து பார்க்கணும். சிங்கிள் பிரீமியத்தை அதை கம்பேர் பண்ணத்தான் செய்வாங்க. நம்ம தான் வந்து வேரியஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு இலஸ்ட்ரேஷனை காமிச்சு இந்த மாதிரி லைஃப் லாங்கு நம்ம வந்து கேரண்டீடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டீடு, சாவரிங் கேரண்டி இதெல்லாம் சொல்லி தான் நம்ம இது பண்ணணும். சார் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் பென்ஷன் ஆஃபர்ஸ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். நிறைய பேருக்கு ஸ்மார்ட் பென்ஷன் உள்ளேயே நீங்கள்லாம் போல. தட்ஸ் வாட் ஐ குன் சே. அந்த ஏஜ் 75, 80 இருக்கு பாருங்க, 100% E1, E2, E3, E4 4 ஆப்ஷன்ஸ். அதை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா அதை எடுத்துன்னு போங்க. இமீடியட் பென்ஷன் யாருக்கெல்லாம் கேட்குறாங்களோ அது வந்து ஸ்மார்ட் பென்ஷன் இஸ் பெட்டர் ஆப்ஷன். எனிவே தேங்க்யூ. பாக்யலட்சுமி மேடம் பேசுறீங்களா? எஸ் சார். ம் சார் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எங்களோட கேள்விக்கு அத்தனைக்கும் விடை கிடைச்சிருச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம் சார், இந்த சேட்ல ஒருத்தவங்க கேட்டிருக்கிறீங்க சென்னை கிளையண்ட்டை வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்க வீடியோல வந்து கேள்வியா கேட்கலாம். வீடியோல வந்து டைரக்டா சார்ட்ட கேட்கணும். சாட்ல போட்டா இப்படி why don't you come through video? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர் unmute பண்றேன். எதிர்பார்க்குறீங்கன்னா சார் பார்த்து நீங்க பேச வேண்டாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், நான் அன்மியூட் பண்றேன். அட்லீஸ்ட் உங்க மொபைல் நம்பர் போட்டிருக்கலாம், நேம் போட்டிருந்தீங்கன்னா நாங்களாவது கண்டுபிடிச்சிருப்போம், யாருன்னு தெரியல. ஓகே. சாட்டிங் மெசேஜஸ்க்கு ரிப்ளை வில் நாட் பி சென்ட். ஓகே. இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் டு இன்ட்ராக்ட் வித் சார், யூ ஷுட் கம் த்ரூ எய்தர் வீடியோ, அட்லீஸ்ட் ஆடியோலையாவது வரணும். ஃபார் சம் ரீசன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம் த்ரூ த வீடியோ. ஓகே. எனி அதர் ELG members would you like to? Sukumar or Anguraj? லக்ஷ்மி நரசிம்மன் சார் இன்னும் பேசணுமா நீங்க?
முடிச்சிட்டீங்க இல்லையா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. பிரபுன்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பிரபு பாருங்க. சார், பிரபு சார் வாங்க. பிரபு சார் அன்மியூட் பண்ணீங்க. ஓகே, வாங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பேசுங்க பேசுங்க. பேசுங்க. சார். வேற கொட்டேஷன் கொடுக்குறோம், இப்போ ஃபைல் கொடுக்குறோம். இது மாதிரி ஃபைல் அவங்க கஸ்டமர்ஸ் ஃபைல் கொடுத்துட்றோம். ஓகே சார். ஃபைல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டும் அப்படியே நம்ம வச்சு கொடுக்கலாம். டேட்டா ஷீட் நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே ஒரு டேட்டா ஷீட்டும் இருக்கும். உள்ளார பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு எப்பயும் யார் வேணாலும் பார்த்தாலும் நம்ம ஹைட் வெயிட் இதெல்லாம் எல்லாமே பார்த்து உடனே ரிவைவல்னா அப்பயே பார்த்துட்டு ஸ்பாட்லேயே பண்ணுற மாதிரி கூட எல்லாம் வச்சிருக்கோம். அது மாதிரி பண்ணலாமா எப்படி என்னன்னு கேட்கலாம். சரி, நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இப்படி பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார், அது மாதிரி வச்சு தாராளமா பண்ணலாம் நீங்க. சரி சரிங்க சார். ஏன்னா நீங்க வந்து கொட்டேஷன் நம்ம போட்டு வைக்கலாமாங்க சார்? அது மாதிரி அவங்ககிட்ட நம்ம கொடுக்கறத பாலிசி கொடுக்கறத கொட்டேஷனா கொடுத்து இது மாதிரி வரும்னு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு. கேரண்டி பிளான் என்ன இருக்கும், தாராளமா நீங்க கொட்டேஷன். சரி சார். ஓகே ஓகே சரிங்க சார். விஸ்வநாதன் சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். சாரி, வாய்ஸ் கேட்கல சார். ஒரு நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம். சார் விஸ்வநாதன் சார், உங்களுக்கு பேண்ட்வித் ப்ராப்ளமா இருந்தா நீங்க ஆடியோ மாத்திரம் பண்ணுங்க. அதான் சார், சாரி. நான் பேசுறது கேக்குதா சார்? ஆடியோ சார்? பேசுறது கேக்குது. யா சார், நம்ம தியாகு சார் வந்து ரொம்ப அருமையா ப்ராக்டிக்கலா எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா ஒரு முகவருக்கு எப்படி எஜுகேட் பண்ணணும், எப்படி ஹெல்ப் பண்ணணுங்கிறத அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் சார். அந்த ஹெச்என்ஐ கிளைண்ட், ஏன்னா அவங்கள்ட்ட தான் நம்ம ஹை ப்ரீமியம்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியுது. அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமா எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து என்ன இது நீங்க உங்களுடைய டீம் ஏஜென்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கிறத அது இந்த குரூப்புக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஹவு வி கேன் கெட் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஹெச்என்ஐ கிளைண்ட்? சார் ஹெச்என்ஐ கிளைண்ட், ஓகே சார். சார் சொல்றேன், ஹெச்என்ஐ கிளைண்ட் வந்து எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்க. அவங்க டைம் வந்து நம்ம வாங்குறது கஷ்டம் தான். ஆனா அவங்க வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணமா ரோட்டரி கிளப்போ, லென்ஸ் கிளப்போ, அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்க ரோட்டரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore 2 crores டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அந்த கிளைண்ட் வந்து நீங்க நேர்ல பாக்குறது வந்து டைரக்டா போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட டைம் வந்து நமக்கு ஒத்து வராது. இந்த மாதிரியான பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடும் பொழுது அந்த மாதிரியான பப்ளிக் சர்வீஸ் இதுல எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மெம்பரா இருந்தோம்னா ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னாலும் அந்த என்ஆர்ஐ கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது, சார் மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. நீங்க வந்து டிராவல்ல கூட இருக்கலாம், இல்ல வந்து நீங்க உங்க ஏர்போர்ட்ல இருக்கலாம். ஏர்போர்ட்ல ஒரு 1/2 hour உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா கூட அந்த 1/2 hour வந்து மட்டும் நான் உங்கள்கிட்ட பாக்குறேன். அந்த அரை மணி நேரம் வந்து நான் வந்து எந்த விதமான விற்பனையிலும் உங்கள்கிட்ட ஈடுபடும். உங்க முகம் சொல்லிக்குமாக நான் எந்த விதமான பேச்சும் நான் பேச போறது இல்லை. ஏன்னா கொடுத்துருக்க ஒரு 1/2 hour வந்து நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும் உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுதே வந்து உங்களுக்கு எந்த விதமான விற்பனையிலும் நான் ஈடுபட போவதில்லை, எந்த விதமான வற்புறுத்தலும் ஈடுபட போவதில்லை. எனக்கு வந்து ஒரு 20 நிமிடம் மட்டும் தாருங்கள். 20 நிமிடத்திற்கு மேல நான் வந்து உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசும்பொழுதே, அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது 20 நிமிடம் மட்டும் கேளுங்க. 20 நிமிடத்துல நம்ம என்ன சொல்ல வரோமோ அது ஃபுல்லாவே சொல்லிருங்க. 20 நிமிடம் முடியும் பொழுது அடுத்த 21வது நிமிடம் இருங்கன்னு அவர் சொல்ற அளவுக்கு நம்ம பேசணும். 20 நிமிடம் முடியக்கூடாது, நீங்க கிளம்பலாம்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட பிரசன்டேஷன் இருக்கக்கூடாது. எச்சனை நம்மள மாதிரியான ஆட்கள் தான். அவங்களும் பேசுறதுக்கு காது கேட்கறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஏன் வந்து நம்மளோட அப்பாயின்மெண்ட் வந்து தாமதப்படுத்துறாங்க, இல்ல வந்து தராம இது பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அவரை சந்தித்த நபர்கள் வந்து வேற விதமா இருந்திருக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட இருந்து இண்டிவிஜுவாலிட்டியா நம்ம காட்டணும் அப்படின்னா நம்மளோட அப்பாயின்மெண்ட்டும் சரி, க்ளோசிங்கும் சரி ஈஸியா இருக்கும் சார். தேங்க்யூ சார். முத்துப்பாண்டி சார். முத்துப்பாண்டி சார் வணக்கம் சார். சார் வணக்கம், நான் மதுரையிலேருந்து முத்துப்பாண்டி. ரொம்ப அருமையான ஒரு செஷன். ஃபர்ஸ்ட் லீக் குரூப்புக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கொஸ்டினை வந்து கேஎஸ் சார் கேட்டாங்க. யூனிட் சம்மந்தமாக தான் கேட்டிருந்தேன், நான் கேட்கலான்னு நினைச்சேன். பட் ஆனால் நீங்கள் இந்த
ப்ரொடக்ஷன் ப்ளஸை பற்றி சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கொஸ்டின் ஒன்று இருக்கு. ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் ஒரு 2 நாளாக வச்சுருந்தேன். 60,000 ரூபா மந்த்லி ப்ரீமியம், சாரி இயர்லி ப்ரீமியம் 60,000 ரூபா, 15 வருஷம் கட்டணும், 25 வருஷம் டேர்மு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 40 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருந்தேன். ஏறக்குறைய ஒரு எனக்கு இப்போ ஒரு 3 கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த இதை பார்த்துட்டு. எப்படி மொத்தத்துக்கே டோட்டலாகவே ஒரு 9 லட்சம் தான் கட்டுறாரு, 74 லட்சம் ரிட்டர்ன் வர மாதிரி கால்குலேஷன் காமிக்குது இன்னைக்குள்ள அந்த ரேட் ஆஃப் பிரகாரம். அதில் என்னன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி 10% எனக்கு கமிஷன் கிடைச்சிருது, சிங்கிளில் வந்து 3% கிடைச்சிருது. அந்த ஒரு தகவல் தான். என்னுடைய கொஸ்டின் ஒன்று சார், புதுசாக இப்போ நான் வந்து பேசிக் தான் இந்த கொஸ்டின், நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் கேட்டுடுறேன். இப்போ பெரும்பாலும் என்னுடைய கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலியமாக வர்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸு, எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க என்னுடைய அந்த போஸ்டர்லாம் பார்த்து தான் பெரும்பாலும் ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் எனக்கு பிஸ்னஸ் வருது. இப்போ நான் புதுசாக ஒரு சென்னை கஸ்டமரை பார்க்குறதோ இல்லை ஒரு கஸ்டமரை பார்க்குறதுக்கோ என்னைய நான் எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது, எப்படி அவங்கள நான் கேட்குறது சார்? அதுக்கு மட்டும் ஒரு கொஸ்டின் எனக்கு பதில் கிடைச்சா போதும் சார். தேங்க்யூ சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன் சார். என்னோட முகவர் ஒருத்தங்க புது முகவர், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில போயிட்டு பாலிசி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வராங்க. அவங்க அந்த கம்பெனில இருந்து பிரான்ச்சுக்கு போனவர்கள் இந்த மாதிரி எல்ஐசில இருந்து ஒரு முகவர் வந்திருக்காங்க. அவங்க முகவர் எல்ஐசில இருந்து வந்திருக்கேன்றாங்க. நான் எல்ஐசி முகவர் தானே கேட்கறாங்க. ஆமான்னு அவர் சொல்றாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பிரான்ச்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க முகவர் வந்து இப்படி போய் பார்த்துருக்காங்களா, சரி என்ன பண்ண பாலிசி கேட்டுருக்காங்க, சரி கேட்கட்டுமா அப்படின்னா, அவர் யாருன்னா அவரு நம்மளோட முகவர் தான் அப்படின்னு. என்னன்னா, ஒரு கம்பெனியில போய் பாலிசி கேட்கறாங்க, அந்த பாலிசி கேட்டவரும் நம்மளோட எல்ஐசி முகவர் தான், அவர்கிட்ட போய் இங்க பாலிசி கேட்டிருக்காங்க. இது என்ன சார் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த என்னோட முகவரை வந்து அந்த முகவர் அந்த கம்பெனி ஓனர் யாருன்னே தெரியாது, புதுசு ஒரு முகம் தான். எப்படி போனாங்க அப்படின்னா, கரூர்ல ஃபேமஸ் டெக்ஸ்டைல் கம்பெனி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபேமஸ் டெக்ஸ்டைல் கம்பெனியை போய் அவங்க யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசி கடைசியாக தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு காலத்துல வந்து எல்ஐசியில் வந்து முகவராக இருந்திருக்காரு. எல்ஐசியில் முகவராக இருந்தது அந்த புதுசா வந்த முகவருக்கு தெரியாது. அவர் யாருன்றதே அந்த முகவருக்கு தெரியாது. யாருன்றது அறிமுகமே இல்லாம நம்மளோட கம்பெனி எல்ஐசின்ற பிராண்டை மட்டுமே வச்சு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி புதுசா போய் நம்ம ஒருத்தர் பார்க்க தயக்கப்படாம அவங்க போய் கேட்டு பாலிசியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ புது நபர்களை சந்திக்கிறதுக்கு வந்து நம்மளோட கம்பெனி பேரே போதும், எதுலையும் வந்து இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இது வந்து ரியலா நடந்தது. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஓப்லி சார் அன்மியூட்ல இருக்காரு சார், பேசணுங்களா? சார் வணக்கம் சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? எஸ் எஸ் சார், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னை கஸ்டமர், அவருக்கு நான் ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் இந்தியா வரும்போதெல்லாம் அவருக்கு ஜீவன் அக்ஸே கொடுத்தேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தாது அப்படின்னாரு. இப்போ ஸ்மார்ட் பென்ஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது இந்த டாலர் வந்து இப்போ நம்ம இந்தியன் கரன்சி வந்து ஸ்ட்ராங்காக போகுது, டாலர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன். பட் அவன் கன்வின்ஸ் ஆகலை. நான் சொல்கிறேன்னு டிலே பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை எந்த மாதிரி சொன்னால் கன்வின்ஸ் ஆவாரன்னு எனக்கு புரியல. ஈவன் தோ ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸ்மார்ட் பென்ஷனும் கொடுத்துருக்கேன், ஜீவன் அக்ஷயும் கொடுத்துருக்கேன். அவருக்கு பென்ஷன் வேணும், he wants only for whenever he is coming to India, he wants some money, that's all. வேற எந்த கமிட்மெண்ட்டுக்கும் அவருக்கு இல்லை. அவர் ஹீஸ் இன்க்ளைன் டு டூ பாலிசி, பட் ஹீஸ் அவாய்டிங் நவ். அதுக்கு எந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு புரியல சார். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா தாராளமாக அவருக்கு வந்து நிவேஷ் ப்ளஸ் கொடுங்க. நிவேஷ் ப்ளஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஜீவன் அக்ஷய் ஸ்மார்ட் பென்ஷன் போனா அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நிவேஷ் ப்ளஸ் ஒரு வாட்டி அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் அவரோட மைண்ட் அவர் வந்து நிவேஷ் ப்ளஸ் வந்து கன்வின்ஸ் ஆயிரும். 15 இயர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? 15 இயர்ஸ் கொடுத்தா தான் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அவர் 50 ஆல்ரெடி ஏஜ் வந்து 67.
67னா ஃபேமிலியில வேற யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க சார். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. அவருக்கு மட்டும்தான் வேணுங்கிறார். ஏன்னா அப்போ நீங்க அவங்க இல்லை இப்போ நீங்க ஸ்மார்ட் பென்ஷன் இல்ல அப்போ நீங்க ஸ்மார்ட் பென்ஷனா இது பண்ணுங்க. ஏன்னா 67 75 இயர்ஸ்ல வந்து வந்து ரிட்டர்ன் வாங்குற மாதிரி வரும். 10 இயர்ஸ்ல கேபிட்டல் ரிட்டர்ன் வாங்குற மாதிரி வரும். அதுக்கப்புறமும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்க ஸ்மார்ட் பென்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க சார். ஓகே சார். நான் அவங்க ஃபேமிலி எல்லாமே வெல் டு டூ, சன் டாட்டர் எல்லாமே வெல் டு டூ. நீங்க ஸ்மார்ட் பென்ஷன் சஜஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். அதான் கொடுத்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அவருக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much. Now it is time for vote of thanks. I would ரொம்ப அருமையான இந்த தருணத்தில் நம்ம வெங்கட்ராமன் சார் பட்டுக்கோட்டை who has referred the சார் I think அவரும் இருக்காருன்னு நினைக்கிறேன். சார் would you like to talk for a minute சார்? வெங்கட்ராமன் சார், are you there? I think பார்த்தேன் அவரை. Okay. Thank you so much sir. So let us move on to the vote of thanks. I would now request our ELG member Mr. Kandilal to render vote of thanks. Thank you for the opportunity, sir. Yeah. மிக்க நன்றி சார். அதாவது யாராவது பேசுறாங்களா? சார் இருக்காரு, வெங்கட்ராமன் சார் ஏதோ மெசேஜ் போட்டாரு. வேண்டாம் நீங்க கேட்டோம். ரைட், ஓகே ஓகே. சொல்வதை தெளிந்து சொல்லு சார் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சார் சொன்ன எல்லாமே அந்த அளவுக்கு தெளிவா இருந்தது. அதாவது இவ்வளோத்தையும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் அனுபவம் மார்க்கெட்டில் ஃபீல்டில் கஸ்டமர் கிட்ட போயிருந்தா தான் இவ்வளவும் கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த முகவருக்கு கூட இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்த முகவருக்கு வந்து அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அதெல்லாம் டைம் ஆகும். பட் எப்படிலாம் இருந்தால் வரும் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம தொழில் தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்கிறோம். நம்மளை விட இன்னும் கஷ்டப்பட்டு ரொம்ப கம்மியான இன்கமுக்கு எப்படிலாம் அந்த லுக் வாக்கர்ன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் உழைக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டு, நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணோம், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம பேச முடியும். நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவாக சொல்லணும். ஸோ அந்த டைம் லிமிட்டு அதெல்லாம் பார்க்கல நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம யாருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா கிளாஸஸ் சார் வந்து எடுக்கணும்னு நான் லீக் குரூப் சார்பாகவும் மற்ற லீக் குரூப் நண்பர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் டைம் கொடுத்து இவ்வளோ தெளிவாக எடுத்ததுக்கு சாருக்கு எங்கள் இஎல்ஜி மெம்பர் த்ரூ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சார மாதிரி ஒரு டிவோ கிடைக்க அந்த ஏஜென்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா கடைசி நாளில் கடைசி 2 ஹவர்ஸில் அந்த ஏஜென்ட்ஸை காப்பாற்றி நிறைய ப்ரீமியமும் வாங்கி கொச்சினுக்கும் அவரை குவாலிஃபை பண்ண வச்சு அவர் கொண்டு வந்த 50,000 அவருக்கு வீட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சார் பாருங்க. அதுதான் அப்போ அதுதான் அந்த ஒரு வழிகாட்டுதல்ங்கிறது. எக்ஸாஜரேட்டிங் ஒரு இதுக்கு வேண்டி சொல்லலை, முகஸ்துதிக்கு வேண்டி சொல்லலை. த வே இன் விச் ஹவு ஹி அப்ரோச் ஒரு ஆளை கூட்டணும் வந்துட்டு அங்கே அந்த சேலஞ்சஸ் அந்த அப்ஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அது எப்படி ஒரு இது அந்த பிளிங்கிட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஆப்னு போட்டிருக்கான், பார்த்தீங்க தெரியும். பிளிங்கிட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஆப் தான் போட்டிருக்கான். உனக்கு திடீர்னு தோணுதா என்ன வேணுமோ அந்த மாதிரி. அதுதான் அந்த லாஸ்ட் மினிட் ஆப் தான் எனக்கு ஞாபகம் வருது சாரோட இது. ரியலி இஸ் எ ஒண்டர்ஃபுல் இது. அது வந்து அந்த தனியாக பண்ண முடியாத அந்த ஏஜென்ட்டுக்கு எப்படி ஒரு வழிகாட்டி அந்த ஏஜென்சியும் தக்க வச்சு எல்ஐசிக்கு ப்ரீமியத்தையும் கொண்டு வந்து 500 சொன்ன ஆளை ப்ரீமியத்தை மாற்றி அவரை கொண்டு வந்த ரூபாய் அவருக்கு திருப்பியே கொடுத்து கொச்சினுக்கும் குவாலிஃபை. இட்ஸ் கிரேட் சார், வெரி குட். இது யாருக்குமே அந்த மாதிரி பண்ண முடியாது. யுவர் ஏஜென்ட்ஸ் ஆர் நோ வெரி கிஃப்டட் அண்ட் தே ஆர் பிளெஸ்டு டு ஹேவ் யூ ஆஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. யூ ஆர் த மென்டார் அண்ட் மோட்டிவேட்டர். ஸ்பெசிஃபிக்கா சார் இப்போ அந்த பிபிடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க சார். இந்த பிபிடியை எல்லா ஏஜென்ட்ஸும் டெய்லியும் கோ த்ரூ பண்ணீங்கனாலே நம்ம அழகா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். தேங்க்யூ வெரி மச் சார். சின்ன விஷயங்கள் தான் நீங்க திரும்பி இந்த யூடியூப்லாம் போட்டு பாருங்க, நல்லா யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் இன் த மார்க்கெட். தேங்க்யூ ஸோ மச் சார், தியாகு சார், ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் presentation and also your precious time in imparting knowledge to our group members.
ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. எங்களது லீ குரூப் சார்பாக அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். இருந்தாலும் வி லுக் ஃபார் ஒன் மோர் செஷன் ஃப்ரம் யூ அட் யுவர் கன்வீனியன்ஸ். தேங்க்யூ. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். Thank you so much, sir. சார் Good night. தேங்க்யூ சார். We will Good night. formally close the session now. Thank you so much. Thank you, sir.